ஓம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுः ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா மா பிரம்ம நிராகரோத். அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனः கேன பிராணः பிரதமः ப்ரைதியுக்தः கேனேஷிதாம் வாசமிமாம் வதந்தி. சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனः யத்வாச்சோஹ வாசம் சவு பிராணஸ்ய பிராணः சக்ஷுஷச்சக்ஷுரதிமுச்ய தீராः பிரேத்யாஸ்மால்லோகாதமிர்தா பவந்தி. உபனிஷத் சாந்தி பாடத்தின் மூலமாக இந்த உடம்பும் மனசும் ஞானத்துக்கு தகுதியுடையதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணியது. பிரார்த்தனைக்கு பலம் அதிகம். பிரார்த்தனையினால்தான் தான் பலமே சம்பாதிக்கப்படுகிறது. ஆக நமக்கு பலம் இருந்தாலும் அந்த பலத்தை நன்றாக உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம பிரார்த்தனையை ஒரு சாதனமாக வைத்திருக்கிறோம். பிரார்த்தனைக்கும் பிரயத்தனம் பண்ணணுங்கிறது உண்மைதான். பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பணிவு ரொம்ப அவசியம். பணிவோடு பிரார்த்தனை பண்ணினா அதுக்கு பலம் அதிகம். பிரார்த்தனையினால் முயற்சி எளிமையாயிடும். நம்முடைய முயற்சியை எளிமைப்படுத்துவது தான் பிரார்த்தனை. எதுக்கு முயற்சி வேண்டுமோ அதுக்கு முயற்சி எடுக்கும்படி செய்கிறதுக்கு சகாயமாக இருக்கிறது தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை பண்ணுறதுக்கே பகவானோட அனுகிரகம் வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. பொறுமையாக பகவான்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கே அனுகிரகம் வேணும். சில பேருக்கு அதுலேயும் அரகன்ஸ், அவனுக்கு எல்லாம் தெரியுமே, அவனே கொடுப்பானே அப்படி சொல்லிடுறது. அது உயர்ந்த பாவனை நினச்சிக்கிறோம். ஆனால் வேதங்களில் எல்லா இடத்துலையும் நிறைய பிரார்த்தனை சொல்லியிருக்கு. அப்போ வேதத்தை விடவா நமக்கு அறிவு இருக்க போகிறது? வேதம்தான் நிறைய கேட்குறது பகவான்கிட்ட, அதை கொடு இதை கொடு. இந்த பிரபஞ்சத்தில் நீ கேட்டால் தான் கிடைக்கும். அது கேட்குறதுலேயும் ஒரு முறை இருக்குது, தர்மம் இருக்குது. அதனால தான் கேட்குறோம். சில பேர் கேட்கிறார்கள், பிரார்த்தனை எல்லாம் அவசியம்தானா அப்படின்னு.
வாழ்க்கையில் என்ன தான் அவசியம் நீ நினைக்கிற? என்ன அவசியம்? இதெல்லாம் அவசியம் தானான்னா பிறப்பே அவசியம் தானான்னு கேட்கலாமே. அப்படிலாம் கேட்டுருந்தால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. முற்றிலும் பணம் அவசியம் தானான்னு கேட்கக்கூடாதா? இந்த சுகமெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணுமா? அது எதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? உனக்கு மாத்திரம் கிடைச்சி மற்றவனுக்கு கிடைக்காத போது நீ மாத்திரம் அந்த சுகம் அனுபவிக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீ என்ன பதில் வச்சுருக்க? ஆகவே எல்லாரும் சுகமாக இருக்கணுங்கிற பிரார்த்தனை தான் நம்ம பண்ணுறோம். எல்லாரும் சுகமாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது, முழுக்க பண்ண முடியாது. ஆனால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு பிரார்த்தனை பண்ணுறது என்னால் முடியும். நான் பண்ணுற பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் பிரார்த்தனை பண்ணுறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிறது வெறும் வெர்பல் கிடையாது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிறது மனசார பண்ணுற பிரார்த்தனை. நான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கட்டும். ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி. பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஏதோ கான்டெக்ஸ்டில் நான் சாதாரணமாக சொல்லிவிட்டேன். இதை பிரார்த்தனையோடு தான் தொடங்கியிருக்கு உபனிஷத்து. அற்புதமான பிரார்த்தனையோடு தொடங்கியிருக்கு. பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் ஒரு கிளாஸும் தொடங்குற போது பிரார்த்தனை பண்ணுறோம். குருவந்தனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு தான் தொடங்குகிறோம். பிரார்த்தனை நமக்கு என்ன சொல்கிறது, நிறைய நன்மையை நமக்கு செய்யும். பிரகர்ஷேண அர்த்தத்தை இது பிரார்த்தனா, நன்றாக கேட்பதுன்னு தானே அர்த்தம். அப்புறம் இப்போ நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் சுவாமிகிட்ட அதெல்லாம் சொல்கிறது வேறு விஷயம். வேண்டும் பரிசொன்று உண்டென்றில் அதுவும் உன்றன் விருப்பன்றேங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் வேதம் முழுக்க பிரார்த்தனை மயம்தான் இருக்குது. அது இந்த வேத நெறியில் பிரார்த்தனை போடுறதை நீங்கள் கவனித்து பார்த்துன்னு தான் தெரியும். அது அது எப்படி பார்த்து எடுக்கிறோன்னு தெரியும். அது உண்மையிலேயே பிரார்த்தனையாக தான் இருக்கும். சும்மா ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இருக்காது. அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அப்புறம் பிரார்த்தனை இருக்கும். தேஜோசி தேஜோ மயி தேஹி. பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நீ சரீர காந்தியாக இருக்க, நீ எனக்கு சரீர காந்தியை கொடு. தேஜோசி தேஜோ மயி தேஹி, வீரியமசி வீரியம் மயி தேஹி, பலமசி பலம் மயி தேஹி, சகோசி சகோ மயி தேஹி, மன்யுரசி மன்யம் மயி தேஹி. இதுதான் ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. நீ கோபமாக இருக்கிறாய், எனக்கு கோபத்தை கொடு. நீ பொறுமையாக இருக்கிறாய், எனக்கு பொறுமையை கொடு. எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபப்படணும், எங்கே பொறுமையாக இருக்கணும் அங்கே பொறுமையாக இருக்கணும். அது பகவான் அப்படி இருக்கார். அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, வேதங்கள்லேயே இருக்கிற போது நான் பிரார்த்தனை பண்ண மாட்டேன், நாங்கள்லாம் இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு அப்படின்லாம் சொன்னால், சரிப்பா உனக்கு நல்ல புத்தி வரணும், நான் பிரார்த்தனை பண்ணுறேன், அவ்வளோதான். உன்னோட அதாவது அப்படி இருக்கிற போது சொல்லுவோம். அப்புறம் தன்னறியாமல் பிரார்த்தனை பண்ணுவான், வெளியில் சொல்லிப்பானே தவிர உள்ளூரை பிரார்த்தனை பண்ணுவான். ஏன்னா அவனோட இயலாமல் புரிகிற போது, லிமிட்டேஷன்ஸ் தெரிகிற போது அவனுக்கு தானாக பிரார்த்தனை வரும். பகவானே என்னை கை விட்டுடாதே, அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்து, என்னை கை விட்டுறாதே தான் அர்த்தம். அதுக்கு என்னை விட்டுறாதே, என்னை இக்னோர் பண்ணிவிடாதே, என்னை ப்ளஸ் பண்ணுங்கிறது தானே அர்த்தம். சரி, இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சிஷ்யனுடைய கேள்வி, சங்கராச்சாரியர் சொல்கிறார், இதெல்லாம் தர்க்கத்தினால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, அதனால தான் குருக்கிட்ட போய் கேட்குறான். நைஷா தர்க்கேண மதிராப்பனேயான்னு கட்டோபனிஷத்தில் இருக்குது. யமதர்மராஜா சொல்கிறார், இந்த ஞானம் தர்க்கத்தினால புரிஞ்சிக்க முடியாது, ஊகிச்சு புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைன்னு யமதர்மராஜா சொல்கிறார். பிரம்மசூத்திரத்துலேயும் அதுக்கு ஒரு சூத்திரமே இருக்குது. தர்க்கத்துக்கு தர்க்கம்னு சொன்னால் ஊகம், அனுமானம், கஸ் பண்ணுறது. இந்த கஸ் பண்ண முடியாது, ஆத்மாவை பற்றி கஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஆத்மாவை பற்றியோ கடவுளை பற்றியோ கஸ் பண்ண முடியாது. நம்ம புத்திக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அப்புறம் அதனுடைய அஸ்தித்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த தர்க்கத்தினால புரிஞ்சிக்க முடியாது. புரோக்தான்யேனைவ சுஜானாய பிரேஷ்ட அப்படி சொல்லி யமதர்மராஜா சொல்லியிருக்கார். அப்புறம் அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி, இதெல்லாம் கட்டோபனிஷத்தில் அற்புதமான சொற்கள். அதாவது அந்த
டீச்சிங்கும் இந்த டீச்சிங்கில் சொல்லியிருக்கிற சப்ஜெக்டை தன் வாழ்க்கையில் மயமாக இருக்கிறவன் சொல்லி கொடுத்தா தான் புரியும்னு சொல்கிறார் யமதர்மராஜா. அதனால தான் ஆதிசங்கரர் பிரம்ம வித்யாச்சாரியர்னு யமதர்மராஜாவை புகழ்கிறார். எல்லாரும் யமன்னா பயப்படுற இடத்துல அவர் பிரம்ம வித்யா ஆச்சாரியாங்கிறார் யமதர்மராஜாவை. அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி. சங்கராச்சாரியர் அந்த கதிரத்ர நாஸ்திக்கே 4 அர்த்தம் சொல்லியிருக்கார் கட்டோபனிஷத்தில். அதாவது அந்த 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 சாஸ்திரமயமாக அதை புரிஞ்சுன்னு இருக்கிறவன் சொல்லி கொடுத்தா தான் இது சரியாக புரியும், இல்லாட்டி புரியாது அப்படின்னு யமதர்மராஜா நச்சிகேசு சொல்லியிருக்கிறது பார்த்துருக்கோம். அதனால தான் இவன் குருக்கிட்ட போய் கேள்வி கேட்குறான். இது சிஷ்யனுடைய கேள்வியை பார்த்துருக்கோம். அடுத்த பதிலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப இதை கொஞ்சம் இந்த 2 மந்திரத்தையும் நம்ம கொஞ்சம் கவனமாகவே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் சுலபமாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த 2ல் தான் விஷயமே அடங்கி, கேள்வியும் பதிலும் 2 மந்திரத்தில் அடங்கி போயிடுது. அப்புறம் இந்த சங்கேபமாக இவர் 2வது மந்திரத்தில் சொல்லியிருக்கிறதுடைய விஸ்தாரம்தான் இந்த கேனோபரேஷன் முடிகிற வரைக்கும் அதுதான் விஷயம். இந்த ஒரு மந்திரத்தினுடைய விஸ்தாரம்தான் இனி வரப்போகிறதெல்லாம், வரப்போகிற மந்திரங்களுடைய பொருளெல்லாம் அப்படி தான் இருக்க போகிறது. இப்போ சிஷ்யனுடைய அனுபவம் என்ன? இவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. இது க்யூரியாசிட்டி எப்படியோ வந்திருக்கு. ஆத்மாவை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பேரார்வம் இவனுக்கு வந்திருக்கு. இந்த ஞான இச்சா, அதுக்கு பேர் தான் ஜிக்ஞாசான்னு பேர். இதை தெரிஞ்சுட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் தெரிஞ்சுட்டுருக்கான். ஞானாதேவத்து கைவல்யம், சம்சாரம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இதுதான் உபாயம்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான். அதெல்லாம் நாம் அர்த்தம் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டுட். இவனுடைய அனுபவத்தை பார்க்குறான், வாழ்க்கையில் இவனுடைய அனுபவத்தை பார்க்குறான். தன்னுடைய உடம்பு மனம் செயல்படுறதையே பார்க்குறான். வேறு எதையும் டெஸ்ட் பண்ணலை. அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த பிரபஞ்சம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா நான் என்னன்னு புரிஞ்சுட்டாலே போருமே. என்ன புரிஞ்சுட்டாலே பிரபஞ்சத்தை புரிஞ்சுட்ட மாதிரி ஆயிடுமே. ஆக இந்த மேக்ரோவை புரிஞ்சுக்கணும்னா மைக்ரோவை புரிஞ்சுட்டாலும் போரும். ஆனால் இதுக்கு எல்லாருக்கும் நிறைய என்ன சொல்கிறது, சிமிலாரிட்டி, சாமியம் நிறைய இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பை கவனிக்கலை, உலகத்தை தான் பார்த்துட்டுருக்கோம். எல்லாரையும் பார்க்குறோம். வெளியில் இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற, காதுக்கு தெரிகிற உலக இந்த இந்திரியங்களுக்கு விஷயமாகிறதோடு நாம் மூழ்கி போயிருக்கோம். விஷயாத்மகமாக இருக்கும், ஒரே விஷயாத்மகம். பணத்தை பார்க்குற போது பணமாகவே ஆயிடுறோம், விஷயாத்மகம். ஆபரணங்களை பார்க்குற போது ஆபரணாத்மகம். சாப்பாட்டை பார்க்குற போது என்னது, அதுவும் விஷயாத்மகம். எல்லாம் அந்தந்த இந்திரியங்களை விஷயங்களை பார்க்குறோம், அது ஆத்மகமாக ஆயிடும். இப்போ இதையே அனலைஸ் நம்ம விசாரம் பண்ணுற இந்த பகுத்தறிவு நம்மள்கிட்ட இருக்கிறதுனால இந்த பகுத்தறிவு எல்லாத்தையும் துருவிண்டே இருக்குது. இது என்ன அது என்ன அப்படின்னு இந்த பகுத்தறிவு துருவிண்டே இருக்குது. தப்பி தவறி ஒரு நாளைக்கு நான் என்ன இதெல்லாம் பகுத்தறிகிறேனே, பகுத்தறிகிற நான் யார் அப்படின்னு என்றைக்கா ஒரு நாள் பகுத்தறிய வேண்டி வரும், அறியணும். இதை முதல்ல பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேயே இதை நம்ம கல்வி திட்டத்தில் இது இருந்திருக்கு. நம்ம சாஸ்திரங்களில், வைதிக தர்ம சாஸ்திரங்களில் சின்ன வயசுலேயே இந்த அறிவு திட்டம் இருக்குது. இந்த அறிவை முதல்ல கொடுத்துடுறோம். ஆனால் அந்த அறிவை கொஞ்சம் மாற்றுவோம். ஒரு பக்குவம் வர்ற வரைக்கும் ஒரு விதமான அறிவை கொடுப்போம், இன்னொரு பக்குவம் கொஞ்சம் பக்குவம் வந்தப்புறம் இன்னொரு விதமாக அறிவை கொடுப்போம். அதாவது இந்த நம்முடைய ஸ்வபாவத்தை அனுசரித்து ஞானத்தை கொடுக்கறது. அதே சமயம் சுபாவத்தை ரொம்ப எடுத்துன்னு விட மாட்டோம், கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக கொடுக்கறது பழக்கம் இருக்குது நம்மள்கிட்ட. நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் எப்படி ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கணும், எப்படி அவனை உயர்த்தணுங்கிறது வேத சாஸ்திரத்தில் இருக்குது. வேதத்துக்கு தான் அந்த மகிமை இருக்குது. வேதம்னா நான் வேதத்தை மாத்திரம் சொல்லலை, திருக்குறளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா வேத பொருளாய் மிக விளங்கின்னு தான் திருக்குறளுக்கும் பேர். வேதம்னு சொல்கிறார், ஏதோ 4 வேதம் நினச்சிக்காங்க. வேதத்தோட விஷயத்தை தான் எல்லா புஸ்தகங்களும் சொல்கிறது.
எல்லாத்துக்கும் மூலம் வேதம். அதில் வேதம்னா ஞானம்னு எல்லாருக்கும் தெரியும், அறிவுன்னு தெரியும். இந்த அனுபவத்தையே அவன் விசாரம் பண்ணுறான். இந்த உலகம் என்னால் அறியப்படுகிறது, இந்த பிரபஞ்சம் என்னதுன்னா பாஞ்ச பௌத்திகத்வாத் பிரபஞ்சா, இது பஞ்சபூதாத்மகந்தானே. இது அறியறது அறியப்படுறதுங்கிறதே பெரிய முக்கியம். அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுறது, அறிபவன் அறியப்படுறது, உணர்பவன் எல்லாம் ஒன்று தான், சொற்களை மாத்திரம் எவ்வளோதான். உணர்பவன் உணரப்படுபவை, அறிபவன் அறியப்படுபவை, பார்ப்பவன் பார்க்கப்படுபவை, தெரிபவன் தெரிந்து கொள்ளப்படுபவை, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவை. எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதுதானே, இந்த ரெண்டு தான் இருக்குது. நான் இருக்கேன், எனக்கு அனுபவமாக இருக்குது. அனுபவமாக இருக்கிறதுனால என்ன, நம்ம என்ன சொல்கிறோம்னா அகம் போக்தா இதம் போக்கியம், அனுபவிக்கிறவன் இதெல்லாம் போக்கியம். ஆனால் உடம்பு வரைக்கும் விடலை, உடம்புக்கு வெளியில் தான் இதெல்லாம் யோசிக்கிறான், உடம்புக்கு வெளியில் தான் எல்லாத்தையும் பார்க்குறான். நான் அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சமானது அறியப்படுவதாக இருக்கிறது, பஞ்சபூதமயமாக இருக்கிறது. அப்புறம் என்னென்னா இதில் ஏகப்பட்ட குணங்கள் இருக்கின்றன. பச்சைங்கிறது ஒரு குணந்தானே, சிகப்புங்கிறது ஒரு குணந்தானே. பச்சைன்னு ஒன்று தனியாக இருக்காது. எப்போவுமே இது தர்க்கசாஸ்திரப்படி குணம் திரவியாஸ்ருதம், குணம் திரவியாஸ்ருதம். தர்க்கசாஸ்திர பாஷையில் சொன்னால் திரவியாஸ்ருதம்னா என்னென்னா, இப்போ இந்த வாழை மரம் பச்சையாக தெரியுது, வாழை மரம் பச்சையாக இருக்குது பார்க்குறோம். இப்போ வாழை மரம் பச்சையாக இருக்குன்னா இந்த பச்சை தனியாக இருக்கா? இந்த வாழை மரத்தை இப்போ வெட்டி காய வச்சுட்டா, இந்த இலையை காய வச்சா அது என்ன நிறமாக மாறும்? பழுப்பு நிறமாக மாறிடும். அப்போ அந்த பச்சை நிறம் எதை சார்ந்திருக்கிறதுனா இலையை சார்ந்திருக்கிறது. இலைங்கிறது ஒரு பொருள். அந்த இலையை நான் சும்மா கண்ணில் பாடுறதுனால சொல்கிறேன். அதை என் கண்ணில் இந்த பக்கம் பார்க்குறேன், வாழை மரம் நிற்கிறது. இப்போ வாழை மரம் இருக்கிறதுனால வாழை மரத்தை பார்க்குறேன், வாழை மரத்தில் பச்சை நிறம் தெரிகிறது. பச்சைங்கிறது குணம், அது இலையை சார்ந்திருக்கு. இலைங்கிறது திரவியம். ஒரு குணம் திரவியத்தை சார்ந்திருக்கும். அதாவது பண்பு, தமிழில் சொன்னால் பொருளை சார்ந்திருக்கும். பொருளை சாராத பண்பு என்று ஒன்று இல்லை. குணம் எப்பொழுதும் குணி என்கின்ற திரவியத்தை சார்ந்து தான் இருக்க முடியும். எதுக்கு சொல்கிறேன், இந்த உலகம் முழுக்க பார்த்தா பச்சைங்கிற ஒரு உதாரணம், சிகப்புங்கிறது இன்னொன்று. சிகப்புங்கிறது தனியாக இருக்காது, அது சிகப்பு குதிரையாக இருக்கலாம், அது சிகப்பு கொடியாக இருக்கலாம். சிகப்பு என்பது தனியாக இருக்க முடியாது. நான் சிகப்பை எதோடையும் சேராமல் தனியாக பார்த்தேன்னு யாரும் சொல்லவே முடியாது. அது மாதிரி எத்தனையோ குணங்கள் இருக்குது நமக்கு. அதாவது இந்த உடம்பு பார்த்தா இது வெள்ளையாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, மாநிறமாக இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பொருளை சார்ந்து இருக்குது, ஒரு ஸ்கின்னை சார்ந்து தான் இருக்குது கலர். அப்போ என்னென்னா இதில் எல்லாம் குணாத்மகமாக இருக்குது, குணமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம மாயை சத்துவகுணம்லாம் நான் போகலை. இப்போது எல்லாம் குணாத்மகமாக இருக்குது. குணங்கள் மாறுறது. அடுத்தது விகாரம். சின்ன வயசில் நான் ஒரு குணத்தோடு இருந்தேன், இப்போ ஒரு குணத்தோடு இருக்கேன், இனி வயசானா என்ன குணத்தோடு இருப்பேன்னு தெரியாது. குணங்கள்லாம் மாறுறது, எல்லாமே குணங்கள்லாம் மாறிகிட்டே இருக்குது. இதே இப்போ நல்லா கலர் அருமையாக இருக்குது, கொஞ்ச நாள் கழித்து ஃபேடாகிடும், மாறுறது விகாரம். இது அறியப்படுவதாக இருக்கிறது. இதெல்லாம் பஞ்சபூதங்கள் தானே. பஞ்சபூதங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா? எந்த வஸ்துவை எடுத்தாலும் அதில் என்ன இருக்குது? பூமி தத்துவம் இருக்குது, ஜல தத்துவம் இருக்குது, அக்னி தத்துவம் இருக்குது, வாயு தத்துவம் இருக்குது, ஆகாச தத்துவம் இருக்குது. இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸுங்கிறோம். இந்த பாஞ்ச பௌத்திகமாக தான் எல்லாம் இருக்குது. நான் பார்க்குறது எல்லாமே இந்த அஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த அஞ்சுக்கும் 5 குணம் வேறு இருக்குது. ஆகாசத்துக்கு சப்த குணம் இருக்குது, வாயுவுக்கு சப்தஸ்பரிச குணம் இருக்குது, அப்புறம் அக்னிக்கு சப்தஸ்பரிச ரூப குணம் இருக்குது. அதெல்லாம் அதோட ஸ்வபாவமாக இருக்குது, குணமாக இருக்குது. அதை தவிர வேறு வேறு குணங்கள்லாம் இருக்குது.
அப்புறம் ஜலத்துக்கு 4 குணம் இருக்குது, பூமிக்கு 5 குணம் இருக்குது. அப்புறம் இந்த குணங்களில் தாரதமியம் இருக்குது. ஆக அறியப்படு பொருளாக இந்த உலகம் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கப்படுறது எல்லாமே, அனுபவிக்கப்படும் அனைத்தும் பஞ்சபூதங்கள் மயமாக இருக்கின்றன. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அனுபவிக்கும் அனைத்தும் பஞ்சபூதங்கள் மயமாக இருக்கின்றன. பஞ்சபூதங்களின் தாரதமியந்தான். உடம்பே என்ன சொல்கிறாங்க, இது வாதபித்த கபங்கிறான். மிகினும் குறையினும் நோய் செய்யும், மேலோர் வழி முதலா எண்ணிய 3. இப்போ வாதம்ங்கிறது என்ன தத்துவம்? வாயு தத்துவம். பித்தம்ங்கிறது அக்னி தத்துவம். கபம்ங்கிறது ஜல தத்துவம். வாத பித்த கபம் அதுதான் இருக்குது உடம்பெல்லாம். பஞ்சபூதத்தில் தான் ஆகிருக்கு. இதுவும் இந்த உடம்பில் இதெல்லாம் இந்த உடம்புக்கு வரல, இன்னும் வரணும். இது பாஞ்ச பௌத்திகம் சகுணம். அப்புறம் என்னென்னா மாயம் மாறிண்டே இருக்கு. க்ஷணக்ஷணம் ஒரு க்ஷணமும் மாடிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள்லேயே அப்படி ஆகிட்டோம், தினமும் மாறிண்டே இருக்கும். ஒருத்தரை பார்க்குறோம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்குறோம், அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறபோது அன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வெயிட்டாக குண்டாக இருந்தீங்க, இப்போ ஒல்லியாக இருக்கேங்கிறான். இல்லை ஒல்லியாக இருந்தே இப்போ குண்டாயிட்டேங்கிறான். இப்போ மாறிண்டே இருக்குது, நமக்கு தெரியறதில்லை. நம்ம தினம் வேயிங் மிஷின் வச்சு பார்த்துக்கிறோம், இருந்தாலும் தெரியறது, வித்தியாசம் தெரியறது. மாறுறதுங்கிறது தடுக்க முடியாது. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, எல்லாமே வந்து போகிறதாவே இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய பார்க்குறோம், எத்தனையோ உறவுகள்லாம் வர்றது, உறவுகள்லாம் போயின்னு இருக்குது. பொருள் வருகிறது, பொருள் போகிறது. எல்லாம் பொருள் வருகிறது, செலவாயிடுறது. அப்புறம் மறுபடியும் பொருள் வருது, செலவாயிடுறது. எல்லாமே வருது. இந்த ஒரு காலத்தில் இங்கே மரங்களே கிடையாது, இப்போ மரம் வந்திருக்கு. சரியாக காப்பாற்றலைன்னா போயிடும். இந்த மரங்களுக்கெல்லாம் ஆயுசு இருக்குது. இப்போ தென்னை மரங்களுக்கெல்லாம் ஆயுசு முடிஞ்சுன்னு இருக்குது சிலதுக்கெல்லாம். ஆகமா பாயினஹா எல்லாம் டெம்பரரி. எல்லாம் என்னென்னா அனித்தியம், தாத்காலிகம், நிரந்தரம் கிடையாது. அது கிராஸ் லெவலில் இருக்கலாம், சட்டில் லெவலில் இருக்கலாம், பெரிய அளவில் இருக்கலாம், சிறிய அளவில் இருக்கலாம். ஆனால் வந்துட்டே போயிட்டே தான் இருக்குது. ஒரு நாளும் பருவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அஸ்மின் தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா. இந்த உடம்பிலேயே இளமை, முதுமை, நடுப்பருவம், முதுமை பருவம் வந்துட்டு தான் இருக்குது, மாறிண்டு தான் இருக்குது. அது வருது. ஆகமாக அபாயினக அனித்யாகன்னார் கிருஷ்ணர் கீதையில். ஆகமா பாயி அனித்யம். சரி, இது அனுபவிக்கிற விஷயத்துக்கு. உடம்பை பற்றி என்னதுன்னா அதே கதை தான் இதுவும். உடம்பும் அப்படி தான் இருக்குது. இந்த உடம்பும் என்னது அறியப்படுறதா இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், உடம்பு வரைக்கும் நம்மளை சேர்த்துனுட்டோம், உலகத்தை அப்படி பேசின்னு இருக்கோம். உடம்பை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா, என் உடம்பையும் என் மனசையுமே நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா இதுவும் என்னவா இருக்குன்னா அறியப்படுறதா இருக்குது. உடம்பும் அறியப்படுறதா இருக்குது, மனசும் அறியப்படுறதா இருக்குது. இது முதல் அம்சம். இந்த உடம்பும் மனசும் பஞ்சபூதங்கள். அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரைகளால் ஆனது தான் அந்தக்கரணம், சூக்ஷ்மமான பஞ்சபூதம். இதுவும் பஞ்சபூதங்களால் ஆனது. இதுவும் குணங்களோடு இருக்குது, இதுவும் மாறிண்டு தான் இருக்குது. இதுவும் அனித்தியந்தான். இது புரியணும். ஆக அறியப்படுவது பஞ்சபௌத்திகமாக இருப்பது, குணங்கள் மயமாக இருப்பது, மாறிக்கொண்டிருப்பது, நிலையற்றது. நம்ம பாஷையில் சொன்னால் நிலையற்றது. அறியப்படுவது ஐம்பூதங்கள் மயமானது, குணங்கள் மயமானது, குணங்கள் வடிவமாக இருப்பது, மாறக்கூடியது, நிலையற்றது. எது? இவ்வுலகமும் அப்படித்தான், இதுவும் அப்படித்தான். நிலையற்றது என்பது தொடர்ந்து இருக்கிறது. அதுதான் பெரிய அதிசயம். அதுக்கு தான் பிரவாக நித்தியம்னு பேர். அங்கே தான் நம்ம ஏமாந்துடுறோம். அதாவது மாறுவது என்பது மாறாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. வர்றது மாறுறது, 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 மாறுறது. இது இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லவே முடியாது.
இன்றைக்கி இப்படி இருக்கோமோ சரி, நாளைக்கு எப்படி இருக்குமோ அப்படியே சரி. இன்றைக்கி இருந்த மாதிரி மனசாந்தி நாளைக்கு இருக்கணும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு இதை விட கூடலாம், குறைஞ்சி போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா மனசே அதனுடைய ஸ்வபாவம் ரஜஸ்தமஷ்சாபிபூய சத்வம் பவதி பாரத. சத்வம் தமಶ್ಚைவ தமசத்வம் ரஜஸ்ததா. அது சத்வ ரஜ தமோ குணாத்மகமாக இருக்கிறதுனால அதோட காரியத்தை காட்டும். ஏன்னா பஞ்சபூதங்களே 5 குணங்கள் 3 குணங்களோடு இருக்குது. அதுக்கு ஸ்பெஷல் குணம்தான் அதெல்லாம். ஆகாசத்துலேயும் சத்வரஜஸ்தமோ குணம் இருக்குது. அதனுடைய விசேஷ குணந்தான் சப்தம். அதனால் இந்த 3 குணங்கள்ங்கிறத பற்றி நம்ம பேசலை இங்கே. ஆனாலும் 3 குணங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நமக்கு தெரியும் மனசு இருக்குது, மாறின் இருக்குது, ஆகமாய்பாயித்துவம் இருக்குது. இது வரைக்கும் வந்துவிட்டான். அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கிற போது அதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா அச்சேதனத்துவம், ஜடம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருஷ்யத்துவம், சேதனத்துவம், பௌத்திகத்துவம், சகுணத்துவம், சவிகாரத்துவம், விகாரத்துவம்னு போட்டாலும் வரும். விகாரத்துவம், அப்புறம் ஆகமாபாயித்வம், தேர்ஃபோர் அனித்யத்துவம். அனித்யத்துவம் போட்டாலும் போகிறோம், ஆகமாபாயித்வம் போட்டாலும் போகிறோம். அச்சேதனம், அச்சேதனம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இனர்ட் மேட்டர். இது ஒரு ஃபைன் மேட்டர். இந்த மனசெல்லாம் என்னது ரொம்ப ஃபைனாக இருக்கிற மேட்டர், ரொம்ப ரொம்ப பண்படுத்தப்பட்ட பொருள். தமிழில் மேட்டருக்கு என்ன சொல்ல முடியும்? பொருள் தானே சொல்லுவாங்க. இந்த பொருளுக்கு என்ன பொருள்னு புரிஞ்சுக்கணும். ஆக இதுவும் ஒரு பொருள் தான். மனம் ஒரு பொருள், உடம்பு ஒரு பொருள், அறியப்படுகிற பொருள், பஞ்சபூதமயமான பொருள், குணங்கள் மயமான பொருள், மாறுகின்ற பொருள், நிலையற்ற பொருள், எல்லாம் பொருள் தான். நிலையற்ற பொருள் எப்படி இயங்குகிறது? நம்ம அச்சேதனம்னு சொன்னால் இதுக்குன்னு இயல்பாக உணர்வு கிடையாது. உணர்வு இல்லாததைத்தானே ஜடம்னு சொல்கிறோம். உணர்வு இல்லாததைத்தான் ஜடம்னு சொல்கிறோம். இப்போ இந்த உலகத்துக்கு உணர்வு கிடையாது. இந்த உடலுக்கும் இயல்பாக உணர்வு என்பது கிடையாது, ஜடமாக இருப்பதால். இங்கே தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் புரியறதுக்கு. இது ஜடம்ங்கிறது தீர்மானம் பண்ணிட்டோம் லாஜிக்கலாக. உண்மையும் அதுதானே. உண்மையாக இருக்கிறதுனால தானே வரோம். இவ்வளோ தூரம் யார் உட்காந்து யோசனை பண்ணுற? இது நமக்கு இந்த உண்மை புரிஞ்சு போயிடுத்து. இதுக்கு உணர்வு இயல்பாக கிடையாது. உடலுக்கோ உள்ளத்துக்கோ எல்லாமே பொருள். உடலும் ஒரு பொருள், மனமும் ஒரு பொருள். இது நுண்மையான பொருள். மனம் என்பது நுண்மையான பொருள். உடம்பு என்பது பருப்பொருள். பிறருடைய காட்சிக்கு பொருளாக இருக்கிற பொருள், யாருடைய காட்சிக்கும் பொருளாக இல்லாத பொருள். என்னுடைய மனம் எனக்கு மாத்திரம்தான் பொருள், உங்களுடைய மனம் உங்களுக்கு மாத்திரம்தான் பொருள். ஆக எல்லாருக்கும் மனம் இருப்பதால் மனதை பொருள் என்று புரிந்து கொள்ள முடியும். வகுப்பில் சொல்லி கொடுத்தார். இந்த பொருளுக்கு, இந்த பொருள் இயல்பாகவே உணர்வு உடையது, உணர்வாக இல்லை. உணர்வுடையதுன்னு சொல்ல வேண்டாம், உணர்வாக இல்லை. ஆனால் இது உணர்வாக இருப்பதற்கு எது காரணம்? உணர்வு போல இருப்பதற்கு என்ன காரணம்? இது இந்த கிளிப்பு உணர்வு இல்லைங்கிறது தெரிகிறது. இது ஜடம். இதை போய் திட்டினா இதுக்கு எதாவது ஆகுமா? கிளிப்பு உனக்கு அறிவு இருக்கா இன்னும் கேட்க முடியுமா? ஏதாவது அதுக்கு ரியாக்ஷன் இருக்குமா? அதுக்கு அப்போ அதுக்கு ஒன்றும் அதுக்கு எதாவது ஃபீலிங் இருக்குமா? நான் உன்னை ரொம்ப டச் பண்ணுறேன், உனக்கு எப்படி இருக்குது, சுகமாக இருக்கா, உன்னை ஹக் பண்ணுறேன், எதாவது இருக்குமா? இதுக்கு ஃபீலிங் எதாவது இருக்குமா? ஒன்றும் இருக்காது. ஒரு இமோஷனல் ஃபீலிங்கும் இருக்காது அதுக்கு. ஏன்னா அதில் அது லைவாக இல்லை, அதுக்கு ஜீவன் இல்லை. ஆனால் நம்ம இந்த ஜீவன்னு சொல்கிறோமே, இது மாத்திரம் ஜீவன், இது லைவாக இருக்குது. இது இனர்ட் மேட்டர், இது லிவிங் மேட்டர்னா. இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் என்னதுன்னா லிவிங் மேட்டர். இது உயிருள்ள பொருள், இது
உயிரற்ற பொருள்ங்கிறோம். இந்த உயிர்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். இது உணர்வுள்ள பொருள், உணர்ச்சியுள்ள பொருள். இது உணர்ச்சியற்ற உயிரற்ற ஜடப்பொருள். இந்த உடல் உணர்வோடு செயல்படுவதற்கு எது காரணம்? உணர்வு காரணம். அதில் சந்தேகம் இல்லை. சென்ஷியன்ட்டுங்கிறாங்க இங்கிலீஷில். கான்ஷியஸாக இருக்கேன். இப்போ படிக்கிற போது கான்ஷியஸாக தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ உணர்வோட இந்த உடல் உணர்வோடு இருப்பதற்கு என்ன காரணம்னா, உணர்வு தான் காரணம். ஆனால் உணர்வோடு இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த உணர்வு என்பது உடலுக்கு வேறா? அதான் ஆரம்பம். இந்த உணர்வு என்பது உடலுக்கு வேறா? இந்த உணர்வு என்பது ஒன்றா பலவா? இதான் கேள்வி. இந்த உணர்வு என்பது உடலுக்கு வேறானதா? இந்த உணர்வு என்பது ஒன்றா பலவா? இந்த உணர்வுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு எத்தகையது? உணர்வு இந்த உடலை மட்டும் வியாபித்திருக்கிறதா? நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எல்லா உடல்களையும் வியாபித்திருக்கிறதா? அச்சேதனம்னு முடிவு கட்டியாச்சு. இப்போ உதாரணம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நான் கண்ணாடி போட்டுருக்கேன். கண்ணாடி எனக்கு கண்ணுக்கு வேறானது, சந்தேகமே இல்லை. ஆனால் எனக்கு கண்ணாடி இல்லைன்னா உலகமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படியே நிழலாக இருக்கு, ஒன்றும் தெரியல. கண்ணாடி போட்டாலே சரியாக தெரிய மாட்டேங்கிறது. அப்போ கண்ணாடி போடுறேன். இப்போ கண்ணாடியை போட்டால் கண்ணாடி எனக்கு வேறேங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் தூங்குறப்போ கண்ணாடி போட்டுனா தூங்குவேன். கனவில் கண்ணாடி வேணும்ன்ட்டு தூங்குற போது கண்ணாடியை எடுத்து வச்சுடுவேன். தூங்குற போது கண்ணாடி, இது அத்தனையும் ஜாகிரத அவஸ்தையில். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த விசாரம் எந்த அவஸ்தையில் பண்ணுறோம்? இந்த என்கொயரி விழிப்பு நிலையில் பண்ணுறோம், கனவு நிலையில் பண்ணலை. உறக்க நிலையில் பண்ண முடியாது. கனவு நிலையில் வேணால், இந்த கிளாஸ் வேணால் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக படிச்சிருந்தால் கனவில் ஒரு வேளை வரலாம் அந்த வகுப்பு. ஆனால் அதில் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் விழிப்பு நிலையில் தான் பார்க்குறோம், இந்த ஆராய்ச்சியை பண்ணுறோம். இப்போ இந்த கண்ணாடியை நான் கழட்டி வச்சுட்றேன் தூங்குற போது. எழுந்த உடனே இதை போட்டுன்னு தான் பார்க்குறேன். சுவிட்சு எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்புறம் தான் லைட்டை போடணும். அப்போ இந்த கண்ணையும் கண்ணாடியும் இல்லாமல் என்னால், இந்த கண்ணாடி இல்லாமல் என்னால் காரியமே பண்ண முடியாது. இந்த கண்ணாடி என்னது? திருஷ்யம், ஆப்ஜெக்ட். இந்த கண்ணாடி ஆப்ஜெக்ட். இது பஞ்சபூதத்தால் ஆனதா இல்லையா? பஞ்சபூதத்தால் ஆனது. இதுக்கு குணம் இருக்கா இல்லையா? அதனால தான் இந்த பார்க்குறத கொடுக்குறது, என்னமோ எல்லாத்தையும் காமிக்கிற குணம் இருக்கே. அதுக்கு ஒரு குணம் இருக்க போய் தானே இந்த கண்ணாடி போடுறேன். குணம் இருக்குது. இது மாறுமா மாறாதா? இதில் எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குதுன்னு தெரியாது, இருக்கும், மாறின்னு இருக்கும். அப்புறம் என்ன, ஒரு நாளைக்கு கண்ணாடி அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தூக்கி போட்டு வேறு கண்ணாடி வந்துடும். ஆகமாப்பாய். இது ஜடமா இல்லையா? இதுக்கு அறிவு இருக்கா? அறிவும் இல்லை. இது கண்ணாடி. இதே மாதிரி இதுதான். இப்போ கண்ணையும் கண்ணாடியும் சேர்த்து போட்டுருக்கேன். இது மாதிரி எனக்கு நான் தூங்குற போது மனம்ங்கிற கண்ணாடியை நான் அவுத்து வச்சுடுறேன். மனம் என்கின்ற கண்ணாடியை நான் அவிழ்த்து விடுகிறேன். முழித்த உடனே என்ன வருது எனக்கு? மனசுங்கிற கண்ணாடியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். மனசுங்கிற கண்ணாடியை போட்டுண்டா தான் உலகமே எனக்கு தெரியறது. ஆனால் மனம்ங்கிற கண்ணாடி, இப்போ என்ன சொன்னேன்? இந்த கண்ணாடிக்கு என்னெல்லாம் சொன்னேன்? 5 சொன்னேன் இல்லையா? திருஷ்யத்துவம், பௌத்திகத்துவம், சகுணத்துவம், விகாரத்துவம், அப்புறம் இது ஆகமாபாயித்துவம், ஜடத்துவம், எல்லாம் இதுக்கு இருக்கிற மாதிரி மனசுக்கும் அத்தனையும் இருக்குது. தூங்குகிற போது அதுக்கு உணர்வுங்கிறது கொடுக்கல. எழுந்த உடனே போட்டுக்கிறேன். அப்போ உடனே எனக்கு குரு தசையோ சனி தசையோ ஆரம்பிக்கிறது. நல்ல வேளை, எந்த தசை இருந்தாலும் தூங்க முடியாத ஒரு தசை வரக்கூடாது.
ஆகையினால் எனக்கு அந்த தன்னுணர்வே அப்போ தான் ஆரம்பிக்கிறது. மனம்ங்கிற கண்ணாடியை போட்டால் தான் இண்டிவிஜுவாலிட்டி. மனம்ங்கிற கண்ணாடியை போடலைன்னா இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. நான் ரொம்ப டீப்பாலாம் போனால் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போனால் இன்னும் வெளியில் வர முடியாது. மந்திரம் அப்படியே உட்காந்துரும். ஆனால் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். அதனால் இந்த மனசுங்கிற ஒரு கண்ணாடி, மனம் ஒரு மாயக்கண்ணாடிம்பான். அதில் பார்க்குறதெல்லாம் இல்லை, அது மூலமாக உலகத்தை பார்க்குறது. அதுக்குள்ளே வேறு என்னெல்லாமும் இருக்குது. அப்போது இந்த உணர்வு தத்துவம், இப்போ உணர்வு எதனால் மனம் விரும்புகிறது, எதனால் விரும்பப்பட்டு மனம் விஷயங்களிலே வேலை செய்கிறது, எதனால் மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கிறது, எதனால் வாய் பேசிக்கொண்டிருக்கிறது. வாய்க்கு பேசுகிற சாமர்த்தியம் இருக்குது. இந்த வாக்குங்கிற இந்திரியத்துக்கு பேச்சை வெளிப்படுத்துகிற சக்தி இருக்குது. மனசுக்கு விஷயங்களை நினைக்கிற சக்தி இருக்குது, சிந்தனா சக்தி. மனுதே அனேன இதி மனஹா அந்தఃகரணம். அந்தःகரணம் மனுதே அனேன, இதன் மூலம் சிந்திப்பதால் இதற்கு மனம் என்று பெயர். மனம் என்று ஒன்று இருக்குது, புஸ்தகத்தில் பேப்பர் மாதிரி. அது அதி சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களால் ஆனது. மனசுக்கு ரூபம் கிடையாது, ஆனால் மனசு இருக்குது. மனதிற்கென்று வடிவம் இல்லை, ஆனால் மனம் இருக்கிறது. அது அப்படி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் எண்ணங்கள் எழுவதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும். எண்ணுகின்ற ஆற்றல் மனதிற்கு எதனால் வந்திருக்கிறது? எதனால் மனம் எண்ணுகின்ற ஆற்றலை உடையதாக இருக்கிறது? அதான் கேள்வி. எதனால் மனம் எதனால், எவரால், எதனால், எப்படி போட்டாலும் சரிதான். ஆனால் இங்கே கேன கர்த்தான்னு பாஷ்யக்காரர் சொன்னதுனால அப்படி சொல்கிறோம். ஏன்னா அறிவுள்ளது அப்படிங்கிற தத்துவத்தினால ஒரு ஜட வஸ்துவால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இந்த சொற்கள்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒரு வரியும் ரொம்ப முக்கியம். எதனால் மனம் சிந்திக்கும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது? எவரால், அறிவுள்ள தத்துவந்தான் அது. ஏன்னா சைத்தன்யம் நபும்சகலிங்கம், அதனால் எதனாலும் சொன்னால் தப்பு இல்லை. அந்த சொல்லலை, அவ்வளோதான். கேனங்கிறது நபும்சலிங்கத்துலேயும் சொல்ல முடியும், புல்லிங்கத்துலேயும் சொல்ல முடியும். கஹா கவு கே, அதே மாதிரி கிம் கே காணி கேனகாபியாம் கைஹி. அதில் கஹா கவு கே கம் கவு கான் கேனகாபியாம் கைஹி. இல்லை, கேன சப்தம் நபும்சகலிங்கத்துலேயும் வரும், புல்லிங்கத்துலேயும் வரும். ஸ்திரீலிங்கத்தில் மாத்திரம் கயான்னு வரும். ஆகையினால கேனங்கிற சப்தத்தை நீங்கள் நபும்சகலிங்கத்தில் போட்டால், நான் சங்கராச்சாரியார் கேன கர்த்தான்னு எழுதியிருக்கார். கேன கர்த்திரு அதிஷ்டித்தேன, கேன கர்த்திரு அதிஷ்டித்தேன மனஹா பிரேஷிதம் மனஹா விஷயேஷு பததி, அப்படி தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். அப்போது எதனால் சிந்திக்கும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது, எதனால் பேசும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது கேள்வி வந்தாச்சு. கவு தேவோ யுனக்தி, எந்த தேவன் இதை இணைக்கிறான்னா, தேவகான்னா இந்த இடத்துல புல்லிங்கம் வந்துடுத்து. கேன தேவேன யுனக்தி, எந்த தேவகான்னு சொன்னால் பிரகாசம், சைத்தன்யம்னு அர்த்தம். எந்த அறிவுள்ள தத்துவம் இதை இயக்குகிறது? இது அத்தனையும் அறிவற்றதாக இருக்கும் பொழுது அறிவுள்ள ஒன்று இருக்க வேண்டும். அந்த அறிவு தத்துவம் யாது? அந்த உணர்வு தத்துவம் யாது? அதுதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறார் குருநாதர். நேரடியாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனோட ஸ்வபாவம் என்ன கேட்டால், எதை சொன்னாலும் அவன் அதை வேற ஒன்றா யோசிச்சுட்டே இருப்பான், தனக்கு வேறையாகத்தான் நினைப்பான். இல்லை, எல்லாம் பகவான் விஷ்ணு தான் இயக்குறார். இதை ஒரு வைஷ்ணவன் என்ன பண்ணுறான், நாராயண பக்தன், எல்லாத்தையும் ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்தர்யாமியாக இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. ஸ்ரீமன் நாராயணனுக்கு சங்கு சக்கரம் கதையெல்லாம் உண்டா? லக்ஷ்மி உண்டா? லக்ஷ்மி பத்தியா, ரமா பத்தியா?
இப்போ ரமாங்கிறது யார், லக்ஷ்மிங்கிறது யார், அந்த கேள்வியெலாம் போய்ட்டு அதெல்லாம் ஃபார்ம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் நாராயணன்னு சொன்னாலே வடகலை நாமமோ தெங்கலை நாமோ ரெண்டும் கெட்டா நாமம் திருப்பதியில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கான். எல்லாமா சேர்ந்து தான் ஞாபகத்துக்கு வருது. மனசில் அதுதானே வரும். நாராயணன் பண்ணுறார், பகவான் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நமக்கு என்ன தோணும்? எல்லாம் பாருப்பா, இது அத்தனையும் அவன் இயக்கிறான், அவன் ஆட்டுறான், நம்மளாம் ஆடுறோம். இப்படி தானே படிச்சிருக்கோம். ஆட்டி வைப்பவன் அவன், ஆடுபவர்கள் நாம். நம்ம ஆட்டத்தின் பயனெல்லாம் அவனுக்கல்லவா போக வேண்டும்னா இன்னொருத்தன். இதுக்கு எவ்வளோ குழப்பம் பாருங்க. இப்போது காரை ஓட்டுறவனுக்கு, அது காரை ஓட்டுறவனுக்கு தானே, காரை ஓட்டுறவன் சரியாக ஓட்டினா சரி, தப்பாக ஓட்டினா தண்டனை காருக்கா காரை ஓட்டுறவனுக்கா? இப்போ என்னத்தான் பகவான் ஓட்டுறான்னா நான் பண்ணுற புண்ணிய பாப்பெல்லாம் அவனுக்கு தானே போகணும், எனக்கு என்னத்துக்கு? அப்போ என்னோட ரோல் என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? அப்போ குரு தேச சனி தேசம் அவனுக்கு தானே, எனக்கு என்னத்துக்கு? அப்போ பகவானுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தத்திலே சந்தேகம் வந்துவிடுறது. அவன் தான் ஆட்டுறான், நான் ஆடுறேன்னு சொன்னால் அவன் என்னத்துக்கு என்னத்தை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ எனக்கும் என்னது உணர்ச்சி இருக்குது, எனக்கு இன்ப உணர்ச்சி துன்ப உணர்ச்சி இருக்குது. நான் செயல்படுறேன். நான் செயல்படுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா நீ தான் காரணம்னா நான் எப்படி காரணமாக இருக்கேன்? அந்த நான் யார்? அதுதானே கேள்வி. அப்போ இவர் குரு என்ன சொல்கிறார்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சு. இது வரைக்கும் தான் முக்கியம். அதுக்கப்புறம் அதிமுச்சியங்கிறது ஒன்று, தீராகங்கிறது இன்னொன்று, பிரேத்தியங்கிறது ஒன்று, அஸ்மால்லோகாத்துங்கிறது ஒன்று, அமிர்தாகாங்கிறது ஒன்று, பவந்திங்கிறது ஒன்று. அப்படி பிரிக்கணும். இத்தனை விஷயம் இருக்குது இந்த மந்திரத்தில். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சு. ஃபுல் ஸ்டாப் வச்சுடும். அது காதுக்கு காது, கண்ணுக்கு கண்ணு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ மனதிற்கு மனது, வாச்சோஹ வாச்சம் வாக்குக்கு வாக்கு, பிராணஸ்ய பிராணஹ பிராணனுக்கு பிராணன், சக்ஷுஷச்சு கண்ணுக்கு கண். சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தி. கேள்வி. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ மனசோ மனஹ. சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தி. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்தம் சக்ஷுஷச்சு. கேன பிராண பிரதம பிரீத்தி யுக்தா பிராணஸ்ய பிராணஹ. இப்படி தான் பதில் சொல்கிறார். இது எப்படி புரியும் சிஷ்யனுக்கு? பிராணனுக்கு பிராணன்னா எப்படி புரியும்? ஏன் இப்படி சொல்லணும்? அது அடுத்த கேள்வி. நேர சொல்லிட வேண்டியதானே, இதுதான்ப்பா அப்படின்னு. இதுதான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்போ இவனுக்கு எதாவது சொன்னால் உடனே ஆப்ஜெக்டிஃபை பண்ணிவிடுவான் மனசில். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வேறையாக ஒன்றா பார்த்து பார்த்து பழகினதுனால இவனுக்கு அந்த சம்ஸ்காரம் மைண்டில் பலமாக இருக்குது. மனசில் அந்த சம்ஸ்கார பலம் ஜாஸ்தி. எதாக இருந்தாலும் அது என்னன்னு யோசிப்பான். என்னன்னு யோசிக்கிறவனைத்தான் பற்றி பாடமே இங்கே நடக்கிறது. யோசிக்கிறவனையே எப்படி யோசிக்கிறது? ஆகையினால் அவர் உணர்வு அதுதான் சேதனம், அதுதான் உணர்வுன்னா அவன் சேதனத்தை ஆப்ஜெக்டிவே போயிடுவான். நிறைய பேர் இப்படி கிளாஸ் எடுக்கிறவோ கண்ணை மூடின்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தயான் சுவாமி சொல்லுவார், கண்ணை மூடினா கூட தப்பு இல்லை, தியானம் பண்ணப்படாதும்பார். நான் சொல்கிறத கேட்கணும். நீ கண்ணை திறந்துன்னு கேட்டால் எனக்கும் உனக்கும் கொஞ்சம் கம்யூனிகேஷன், உன்னை ஃபேஸ் பார்த்து கூட பேசலாம். இல்லை நீ கண்ணை மூடின்னு கேளு, தயவு செஞ்சு. கண்ணை மூடி நீ தியானம் பண்ணினியானா எனக்கு டீச்சிங் பண்ண முடியாது. இல்லாட்டி நானும் கண்ணை மூடின்னு தியானம் பண்ண முடியாது. கிளாஸில் எல்லோரும் கண்ணை மூடின்னு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசா மனஹா. சுவாமி அப்படியே சமாதியில் டீச் பண்ணுறார் தெரியுமா அப்படின்னு. சங்கராச்சாரிய சமாதியிலே பாஷ்யம் எழுதியிருக்கார். சமாதிக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். சமாதியில் பாஷ்யம் எழுதல. சமாதினா மன ஒருமுகப்பாட்டோட பாடம் நடத்துகிறோம், மன ஒருமுகப்பாட்டோட கேட்குறோங்கிறது வேறு விஷயம்.
கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்படியே சமாதிக்கு போயிடக்கூடாது, அப்புறம் கம்யூனிகேஷன் கேப் விழுந்துடும். அதனால் இந்த சம்ஸ்காரம் என்னன்னா எல்லாமே இது. இப்போ நம்ம இத்தனை நேரம் என்ன பார்த்தோம்? திருஷ்யத்துவம், பௌத்திகத்துவம், அச்சேதனத்துவம், சகுணத்துவம், விகாரத்துவம், அப்புறம் என்னது ஆகமா பாயித்துவம். இப்போ சொல்கிற விஷயம் இந்த 5க்கும் எகெயின்ஸ்டாக இருக்கணும். அதுதான் பாடம். புரியுதா? இதுதான் முக்கியமான பாடம். ஏன்னா எதாக இருந்தாலும் இந்த 5க்குள்ளே வரக்கூடாது. 5 நான் எத்தனை சொல்லியிருக்கேன்? 6 சொல்லிட்டேனோ? பரவாயில்ல. பௌத்திகத்துவம்னாலே ஜடத்துவம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. திருஷ்யத்துவம், ஜடத்துவம், பௌத்திகத்துவம், சகுணத்துவம், விகாரத்துவம், அனித்தியத்துவம், ஆகமா பாயித்துவம். இப்போ இதுக்கு எத்தனை இருக்கணும்? அறியப்படாததாக இருக்கணும். அறியப்படாததை அறிய வேண்டும். அது அறியப்படாதது என்று அறிய வேண்டும். இனி இருக்க அடுத்த மந்திரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அது நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, எதாக இருந்தாலும் நான் அறியப்படுவதாக தெரிஞ்சுட்டேன்னா அது அறியப்படுவதாகிடும். அறியப்படுவது எதுவும் அனைத்தும் ஜடம், குணம் வந்துடும். ஆக எல்லா தோஷங்களும் வந்துடும். ஆக வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கணும்னா அது என்னதுன்னா, அது அறியப்படாததாக இருக்க வேண்டும். முதல் கண்டிஷன். அது அறிவானதாக இருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும். அறியப்படுவதாக இருக்கக்கூடாது, அறியப்படுவதாக இருக்கக்கூடாது, அறிவாக இருக்க வேண்டும். உணரப்படுவதாக இருக்கக்கூடாது, உணர்வாக இருக்க வேண்டும். புரியுறதில்ல? உணர்வாக இருக்க வேண்டும். அது அறிவற்றதாக இருக்கக்கூடாது, அறிவாக இருக்க வேண்டும். அது பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடாது, பாஞ்ச பௌத்திகமாக இருக்கக்கூடாது. பஞ்சபூதங்களாக அது இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு அப்பாற்பட்டு தான் பேசின்னு இருக்கும். பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடாது, குணங்களாக இருக்கக்கூடாது. ஆக அதிருஷ்யமாகவும் சேத்தனமாகவும் அபௌதிகமாகவும் நிர்குணமாகவும் நிர்விகாரமாகவும் நித்தியமானதாகவும் அது இருக்க வேண்டும். அதுன்னு சொல்லின்னு இருக்கேன். அதுன்னு சொல்லி இந்த இது மாற்றி போட்டணும். அது அதிருஷ்யமாகவும், திரஷ்டான்னாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை, அதிருஷ்யமாகவும் அதிருஷ்யமாகவும் சேத்தனமாகவும் அபௌதிகமாகவும் நிர்குணமாகவும் நிர்விகாரமாகவும் என்னது அநாகமஹ அனபாயி, அநாகமஹ அனபாயி நித்தியமானதாக இருக்கணும். அது வராததாக இருக்க வேண்டும், போகாததாக இருக்க வேண்டும், போக்கு வரவு அற்றதாக இருக்க வேண்டும். அது எது? அதை நீ பகவான்னு சொன்னால் அதில் நிறைய சிக்கல்லாம் இருக்குது. அதனால தான் சித்தாந்தங்கள்லே இங்கே தான் அத்வைத சித்தாந்தங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப இங்கே தான் சூக்ஷ்மமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அத்வைத சித்தாந்தமே. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு அந்த நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சத்து சித்து வச்சுட்டு தான் சித்தாந்தமே பேசப்படுறது. ரொம்ப முக்கியம். பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் ஃபிலாசபியில் இம்பார்ட்டண்ட் மேட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்டான்ஸ். சப்ஸ்டான்ஸ்னு சொன்னால் இப்போ இதுலேயே ஒரு இது இருக்குது. இப்போ சப்ஸ்டான்ஸ்னு சொன்னால் இப்போ இந்த உடம்பே எடுத்துக்கோங்களேன். இந்த உடம்பு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதாவது பச்சை நிறம் என்பது இந்த குணம் திரவியாஸ்ரிதம்னு சொல்கிறேன். இப்போ உணர்வு குணமா திரவியமானு பெரிய கேள்வி. சைத்தன்யம் திரவியமா குணமா? புரியுறதா? சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது அது ஒரு பொருளா அல்லது அது அட்ரிபியூட்டா, சப்ஸ்டான்ஸா, குவாலிட்டியா? கான்ஷியஸ்னஸ்ங்கிறது குவாலிட்டியா சப்ஸ்டான்ஸா அப்படிங்கிறது கேள்வி. நியாயமான கேள்வி தானே?
ஏன்னு கேட்டால், இப்போ நான் ஒரு நிறமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நிறமாக, இந்த நிறம்ங்கிறது என்னுடைய பாடி சப்ஸ்டான்ஸ், என்ன என்னுடைய ஸ்கின் சப்ஸ்டான்ஸ், அதில் இருக்கிற கலர், அந்த கலர் இருக்கே அது குவாலிட்டி. இப்போ பாடி சப்ஸ்டான்ஸ், கான்ஷியஸ்னஸ் குவாலிட்டியா? இங்கே தான் விஷயம் மாறுது. குணமா? இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயந்தான். நீங்கள் நல்லா ஆழமாக பார்த்தா சைத்தன்யந்தான் திரவியம், இந்த உடம்பு மனசெல்லாம் குணம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போ இந்த வாழை இலைன்னு சொல்கிறேன், அந்த இலைங்கிறது திரவியம், ஆனால் அதில் இருக்கிற பச்சை நிறம்ங்கிறது குணம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த உடம்பு சென்ஷியண்ட்டாக இருக்குது, இந்த உடம்பு உணர்வுடன் இருக்கிறது, இந்த உடம்பு உணர்வோடு இருக்கிறது, இது பிணமில்லை, இது உணர்வோடு இருக்கிறது. அப்போ உணர்வு உடல் உடையதா, உணர்வை உடையது உடலா, உடலை உடையது உணர்வா? இப்போ இந்த ஃபேன் சுற்றுறது, லைட் எரியிறது, எதனால் இந்த லைட் எரிகிறது? இந்த பல்பு எரிகிறது, எதனால் இந்த ஃபேன் சுற்றுகிறது? குழந்தை கேட்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், மின்சாரத்தால் தானே பதில். அப்போ மின்சாரம் என்பது ஃபேனுடைய குணமா? அப்படின்னா ஃபேனுடைய குணமாக இருந்தால் ஃபேனை மாத்திரம் வாங்கிட்டு வந்தால் போருமே, எலக்ட்ரிசிட்டிக்கு தனியாக எனக்கு பணம் கட்டணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி வெளிப்படணும்னா அதுக்கு ஃபேன் வேணும். அது காற்றாக வெளிப்படணும்னா ஃபேன் வேணும். சவுண்டாக வெளிப்படணும்னா ஆம்ப்ளிஃபையர் வேணும். அதனால் எலக்ட்ரிசிட்டி வியாபகம். எலக்ட்ரிசிட்டி வெளிச்சம் கொடுக்கணும்னா பல்பு வேணும். எலக்ட்ரிசிட்டி ஒரு பொருளை குளிர்ச்சி பண்ணணும்னா ஃப்ரிட்ஜு வேணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி சர்வ வியாபி வச்சுப்போம் ஒரு விவகாரத்தில். இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு என்னெல்லாமோ, எலக்ட்ரிசிட்டி அதனுடைய மீடியத்தை பொறுத்து அது வெளிப்படும். அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி எப்படியோ அப்படி புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நம்ம இருக்க மாட்டோம். அதுனா என்ன, அதுக்கு தான் நான் சொல்கிறது வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஐ வாண்ட் ரியலைசேஷன், எலக்ட்ரிசிட்டியை ரியலைஸ் பண்ணணும்னா, ரியலைசேஷனோட லிபரேஷனும் உடனே கிடைக்கும். யூ கேன் ரியலைஸ் அண்ட் லிபரேட். நீ ரியலைஸும் பண்ணனா உடனே உனக்கு மோட்சமும் கிடைச்சிடும். இதுக்கு ஏதாவது என்ன பண்ணணும், யாராவது எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆசைப்படுவாங்களோ? பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த ஞானமே போகும், எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் எலக்ட்ரிசிட்டியை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்திக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் கிளாஸ் நடக்கும், எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டா மெடிடேஷன் நடக்கும், தியானம் பண்ணும். கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடுத்தேன். கேன இந்த கிளாஸ் நடக்கிறதுனா எலக்ட்ரிசிட்டினால் அது ஒரு பிராதானியம் தான் முக்கியமாக இருக்கே. அப்போ இந்த இடத்துல தான் மாறுது. நமக்கு எல்லாருக்கும் என்ன தோன்றுறது, உடல் உணர்வை உடையதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். நம்ம கேள்வி என்னன்னா, இந்த உடல் எதனால் இயங்குகிறது தானே கேள்வி. இந்த உடலும் மனமும் எதனால் இயங்குகிறது அப்படின்னு கேட்டால் குரு நேர பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அது காதுக்கு காது, கண்ணுக்கு கண்ணு, வாக்குக்கு வாக்குன்னு சொல்கிறார். ஏன் அப்படி அவர் சொல்லணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இவன் அதை புறப்பொருளாக நினைக்கக்கூடாது, அவன்தான் அதுன்னு உணரணும். அதான் நோக்கம். ஏதோ பகவான் எங்கிருந்தோ பண்ணுறார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சத்து சித்தை பற்றி கொஞ்சம் பேசினேன், அது எனக்கு மைண்டு எங்கெல்லாமோ போகிறது, அதனால் கொஞ்சம் அதை பற்றி பேசினேன். இந்த சத்து சித்தை வச்சு தான் சித்தாந்தங்களே இதாக இருக்குது. சத்து சித்தில் தான் முக்கியமாக சித்து. இப்போ எனக்கும் அறிவு இருக்குது, கடவுளுக்கும் அறிவு இருக்குது இல்லையா, சந்தேகம் இல்லையே. உங்களுக்கும் அறிவு இருக்குது.
இப்போ நம்ம எல்லோருக்கும் அறிவு இருக்குது, நம்ம எல்லோருக்கும் உணர்வு இருக்குது, இறைவனுக்கும் உணர்வு இருக்குது. இப்போ இறைவன் சத்தா சித்தா அப்படின்னு கேட்டால் அவங்க துவைத்திகளுடைய மதம் எப்படி இருக்குன்னு கேட்டால், சித்து துவைத்தமா அத்வைத்தமானு கேட்போம். அங்கே தான் குரூஷியல் கொஸ்டின், முக்கியமான கேள்வி அங்கே தான் இருக்குது. உணர்வு என்பது பலவா ஒன்றா? ஒன்றுன்னு சொன்னால் துவைத்தம் அவுட், பலன்னு சொன்னாதான் துவைத்தம் நிற்கும். உணர்வு ஒன்றா பலவா? கான்ஷியஸ்னஸ், எத்தனை கான்ஷியஸ்னஸ் இருக்குது? கான்ஷியஸாக இருக்கிறது வேறு, கான்ஷியஸ்னஸ் வேறு. தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் தெரியும். அப்போ கான்ஷியஸ்னஸ் மெனின்னு சொன்னால் அது துவைத்தம். கான்ஷியஸ்னஸ் மெனி இல்லை, பல அல்ல, ஒன்று தான் சொன்னால் அதுதான் அத்வைத்தம். அப்புறம் சித்தே சத்துன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. ஆனால் இந்த சித்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்க, பகவானை பற்றி சொல்கிற போது சித்தையும் அச்சித்தையும் உடையவன்னு சொல்லிவிடுறாங்க. அதாவது பகவானுக்கு சித்து குணம். நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் சித்து பிரம்மனோட ஸ்வரூபம். விசிஷ்டாத்வைதிகளுக்கு துவைத்திகளுக்கெல்லாம் சித்து பகவானுடைய குணம். அது சைவ சித்தாந்திகளுக்கும் அப்படி தான், வைஷ்ணவர்களுக்கும் எல்லாம். சிவ விசிஷ்டாத்வைத்தினா, விஷ்ணு விசிஷ்டாத்வைத்தினா, ரெண்டு பேரும் விசிஷ்டாத்வைதி தான், பேதாபேதவாதிகள். அதுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை, ஏன்னா இப்போ அந்த டாப்பிக்கெலாம் கிடையாது. இங்கே துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தை பற்றி இப்போ டாபிக் கிடையாது. இப்போ பகவான் இதை பண்ணுறானா? இல்லை, பகவான்கிறத இங்கே கொண்டுறவே மாட்டோம். கடவுள் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சொல்கிறதா இருந்தால் வேறு விதமாக சொல்லுவோம். பகவானே நாம் என்ன சொல்லுவோம், பகவானை ரெண்டாக பிரிப்போம். எனக்கு வேறாக இருக்கிற பகவான், நானாக இருக்கிற பகவான் தானே ரெண்டாக பிரிச்சுன்னு இருக்கோம். நம்ம என் ஸ்வரூபமாக இருக்கிற பகவான், எனக்கு வேறாக இருக்கிற பகவான். உபாதியோடு பார்க்குற பகவான் வேறு, உபஹிதமாக பார்க்குற பகவான் வேறு. அதாவது உபாதி சகிதமாக பார்க்குற போது பகவான் பக்தன் வேறு, உபாதியை நீக்கிட்டா பகவானாவது பக்தனாவது கிடையாது. இதெல்லாம் நான் பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் டைவர்ஷன் தான், ஆனால் கொஞ்சம் இப்படிலாம் சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹான்னு சொன்னால், நேரடியாக சைத்தன்யம்னு சொன்னால் சைத்தன்யத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ணிவிடுவான். இல்லாட்டி சைத்தன்யத்தை என்ன பண்ணுவான்னா, சைத்தன்யத்தை தனக்கு வேறே ஏதோ பகவான்னு நினச்சுடுவான். அகம் சைத்தன்ய ஸ்வரூபா, அதுதான் முக்கியம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், காது, அதாவது ஸ்ரோத்ரேந்திரியஸ்யன்னு அர்த்தம். ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு ஸ்ரோத்ரத்வத்தை கொடுக்கிறது சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். காதில் கேட்கும் கருவிக்கு கேட்குற சாமர்த்தியத்தை கொடுக்குற சக்தியாக இருக்கிறது உணர்வு. அப்புறம் அது எங்கேருந்து வந்தது? அது இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், இத்தனை நேரம் படித்ததெல்லாம் என்ன, எதெல்லாம் அறியப்படுறதோ அதை மறக்கவே விடாது. எதெல்லாம் அறியப்படுறதோ அது அச்சேதனம்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த உடம்பு மனசெல்லாம் அச்சேதனம். அப்போ இதுக்கு சேதனத்தன்மை எதனால் வர்றது அப்படின்னா, சேதனத்தினால் சேதனத்தன்மை வருகிறது. உணர்வினால் உணரும் தன்மை வருகிறது. அப்போ இதில் இருக்கிற உணர்வு எப்படிப்பட்டதுன்னா, இரவல் வாங்கின உணர்வு. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உணர்வை இரவல் வாங்கும் தன்மை இருக்கிறது. எனவே இது உணர்வு போல இருக்கிறது, ஆனால் இது உணர்வு அல்ல. இந்த உடலும் மனமும் உணர்வு போல இருக்கிறது. சென்ஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த உணர்வு தான் காரணம். இது உணர்வுடையதாக இருப்பதற்கு காரணம் உணர்வு தான்.
உணர்வு தான் சப்ஸ்டான்ஸ். இது உணர்வு, இந்த உடம்பு உணர்வை உடையதாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. உணர்வு உடம்பை உடையதாக காட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படின்னா, இப்போ ராத்திரி பௌர்ணமி சந்திரன், சந்திரன் பிரகாசிக்கிறது. சந்திரனுடைய பிரகாசம் ஸ்வபாவமா? சந்திரனுடைய பிரகாசம் ஸ்வபாவம் கிடையாது. சூரிய பிரகாசத்தை இரவல் வாங்கித்தான் சந்திரன் பிரகாசிக்கிறது. சூரியனுடைய பிரகாசம் சந்திரன் மேலே படுறதுனால சந்திரன் பிரகாசமாக இருக்கு. சந்திரன் பிரகாசமாக இருக்காங்கிறது உண்மையா? சந்திரன் பிரகாசமாக இருக்கிறாங்கிறது உண்மை இல்லை. சூரியன்தான் பிரகாசம். சந்திரன் பிரகாசம் உடையவன் மாதிரி. சந்திரனுடைய பிரகாசம் சந்திரனுடையதல்ல, சூரியனுடையது. அதே போல் இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ், உணர்வு, இதெல்லாமே என்னென்னா, இந்த இதில் சக்தி இருக்குது. மனசுக்கு சிந்திக்கிற சக்தி இருக்குது. சிந்திக்கிறது கான்ஷியஸ்னஸ் இல்லை, சிந்திக்கிறது மனசினுடையது. ஆனால் அது உணர்வோடு இருக்கிற மாதிரி இருக்கே, கான்ஷியஸாக இருக்கே அப்படின்னா, அது கான்ஷியஸ்னஸ்கிட்டேருந்து இரவல் வாங்கியிருக்கு, மாறிண்டே இருக்கு. நம்ம அதுக்கு அவ்வளோ ரியாலிட்டி கொடுக்குறோம். இந்த திங்கிங், சிந்தனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரும். எதை சிந்திக்கணுமோ அதுக்கு சிந்திக்கப்படாது. இந்த மாதிரி சிந்திச்சா சிந்திக்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்குமோ? இப்போ நம்ம சிந்திக்கிற முறையினால் சிந்திக்கிறதுக்கு மதிப்பு கூடுறதா, சிந்திக்கிறது மதிப்பு குறையிறதா? சிந்திக்கிறதையே நிறுத்துகிற சிந்தனை இது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா சிந்தனை என்பது மாயை என்று சிந்தித்து சிந்தனையிலிருந்து விடுபடுகிறோம். அவ்வளோதான். என்னைக்கு சிந்தனையிலிருந்து விடுபடுகிறோமோ அன்றைக்கி தான் மோட்சம். சிந்தனையாகவே என்னோட திங்கிங்கை இப்போ நான் இப்போ திங்க் பண்ணி சொல்லின்னு இருக்கேன்னா அது மைண்டோட குவாலிட்டி. அந்த குவாலிட்டிக்கு கான்ஷியஸ்னஸோட பிளெஸ்ஸிங் இருக்குது. பிளெஸ்ஸிங்னா என்ன? இது இரவல் வாங்கிக்கிறது. அதாவது சூரியன் அது இன்னொரு விஷயம் இங்கே சொல்லணும். அதாவது சாநித்திய மாத்திரேன, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சைதன்யம் இருந்தால் போரும். அரசன் இருந்தால் நாடு நடக்கிற மாதிரி. இப்போ ஹெட்டு இருக்காருன்னு சொன்னால் ஹெட்டு வராரோ இல்லையோ, ஹெட்டு இருக்காருன்னு தெரிஞ்சாலே வேலை நடக்கும். ஹெட்டு இல்லைன்னா என்னதுன்னா அராஜகம். ராஜா இருந்தால் எல்லாம் தானாக நடக்கும், ராஜாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். அது மாதிரி வெளிச்சம் இருந்தால் படிக்கிற மாதிரி, சூரியனுடைய பிரகாசத்தில் எல்லாம் நடக்கிற மாதிரி, ஆத்ம சைத்தன்யம் ஆசிரித்ய தேகேந்திரிய மனோதியா ஸ்வகீயார்த்தேஷு வர்த்தந்தே சூர்யாலோகம் யதா ஜனாஹ. ஆத்மபோதம். ஆத்ம சைத்தன்யம் ஆசிரித்ய, சைத்தன்யத்தை சார்ந்திருந்து, தேக இந்திரிய மனோதியா, தேகம்னா உடம்பு ஸ்தூல சரீரம், இந்திரியம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசுனா சிந்திக்கிறது, தியஹன புத்தி. ஆத்ம சைத்தன்யம் ஆசிரித்ய தேக இந்திரிய மனோதியா ஸ்வகீய அர்த்தேஷு வர்த்தந்தே, அதனுடைய ஆப்ஜெக்டில் விஷயங்களில் காரியம் பண்ணுறது. எப்படின்னா சூர்யாலோகம் யதா ஜனாஹ, சூரியனுடைய பிரகாசத்தில் மக்கள் வேலை செய்வதை போல அப்படின்னு ஆத்மபோதத்தில் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. மாதிரி இங்கே ஏன் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு சொன்னார்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருஷ்யத்துவமாக இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் நினச்சாலும் கடவுள் ஆப்ஜெக்ட் ஆகிடுவார். நாராயணன், சிவபெருமான் அப்படின்னு நினச்சா அப்புறம் அவருக்கு நான் ரூபத்தை வேறு கொடுத்து வச்சுருக்கேன். அவர் ரூபமா அரூபமா, ரூபா ரூபமா, அது கிடையாது. அவரும் அரூபந்தானே, பூஜைக்காகத்தானே. ஆகம சாஸ்திரங்களே, சைவாகமும் வைஷ்ணாகமும் சொல்கிறது பக்தி அர்த்தம் சகலம் நிஷ்கலம் சகலம் பவேத்துன்னு தான் ஆகம சாஸ்திரத்தில் முதல் ஸ்லோகமே. பக்தனுடைய வழிபாட்டுக்காக வடிவமற்ற இறைவன் வடிவங்களை எடுக்கிறார் அப்படின்னு சைவாகம ஸ்தோத்திரம் வைஷ்ணவாகம ஸ்தோத்திரங்கள்லேயே முதல் லைனே அதுதான். பக்தானுகிரகார்த்தாய நிஷ்கலம் சகலம் பவேத், இதுதான் ஃபஸ்ட்டு லைனு. அடித்து பார்த்தா தெரியும்.
வடிவமற்ற இறைவன் பக்தனுக்காக பக்தியை வளர்ப்பதற்காக வடிவங்களை எடுக்கிறார். அவர் ஆடுறதுங்கிறதெல்லாம் இது என்னது துவைத்தத்தில் அப்படி பேசுகிறது. அதுதான் நிறைய பேர் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டியெல்லாம் அவ்வளோ சுலபமாக யாரும் விட முடியாது. அதனால் அது அவங்களுக்கு ஈவன்தோ லாஜிக்கலாக புரிஞ்சாலும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த உடம்பில் நம்மளுக்கு அவ்வளோ அபிமானம். கொஞ்ச நாளுக்கு இருக்க போகிற இந்த உடம்பில் அவ்வளவு பற்று, அதுக்கு அவ்வளவு ஜாதகம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக இது ஆப்ஜெக்டாக சொல்லப்படாது. அதனால என்ன அர்த்தம்னா, நான் தான் சொல்லி ஆகணும். என்னை அறியப்படு பொருளாக அறிய முடியாது. அறிவுக்கு அறிவு வேறு செய்யும், அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவஸ்தை பலமாய் தீரும். அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே. அங்கே அனுபவித்துங்கிறது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அனுபவித்து கொண்டிருப்பதை நீ அறிவாய் நீயே. அதனால் நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கணும். சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ இனக்தின்னா அகமேவ சஹா தேவா. இந்த ஸ்ரோத்திரங்கிறதே தேவா சேர்க்கணும். அதாவது எந்த தேவன் இவைகளையெல்லாம் கண்ணையும் காதையும் செயல்படுத்துகிறான் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு பதில் என்ன, அந்த தேவன் காதுக்கு காதாக இருக்கிறான், கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறான். அந்த தேவன்கிற போதே திவ்னாலே என்ன அர்த்தம், டு ஷைன், பிரகாசம்னு அர்த்தம். பிரகாசம்னா சைத்தன்யம். இந்த ஜட பிரகாசம் இல்லை, அது சித் பிரகாசம். அவன் துவைத்திகள்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவர் மகா சித்து, நீ அல்ப சித்துன்னா. சித்தில் வேற மகா அல்பம். அவர் பேருணர்வு, நீ சிற்றுணர்வுன்னா. சிற்றுணர்வுங்கிறது மைண்டோட குவாலிட்டியா, ஒரு சோலோட குவாலிட்டியா. அது இப்போ உணர்வில் சின்னது பெருசுன்னு கற்பனை பண்ணுறியே, என்ன அநியாயம். கான்ஷியஸ்னஸ் ஒரு விதமான ஆட்ரிபியூட்டும் இல்லாத வஸ்துவில் போய் நீ சின்னதும் பெருசுன்னு சொல்கிறியேப்பா. இறைவன் பேருணர்வாக இருக்கிறார், நீ சிற்றுணர்வாக இருக்கிறாய் அப்படின்னா சின்னது பெருசுங்கிறது எங்கிருந்து வந்தது? ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் பெரியதில் பெரியதாக இருக்கிறான், சிறியதில் சிறியதாக இருக்கிறான். அப்போ பெரியதற்கு வேறானவனா பெரியதா, சிறியதில் வேறானவனா சிறியதா? இங்கே தான் நம்ம வாதம் பண்ணுவோம். எல்லாம் அழகாக முடிஞ்சவுடனே எல்லோரும் போய் பகவான் நமஸ்காரம் பண்ணுவோம். ஆனால் பேசுகிற போது இந்த பேச்செல்லாம் பேசி விசாரம் தானே, இதெல்லாம் நல்லது தானே. ஏன்னா பகவான் கோவிச்சுக்குவா போகிறார், சண்டைக்காக வர போகிறார். என்ன அநியாயம், என்னோட மதிப்பை நீங்கள்லாம் சேர்ந்து குறைச்சிவிட்டீங்க அப்படின்னு அத்வைதிகள்கிட்ட சண்டைக்காக வர போகிறார். அப்படி வந்தால் அவர் பகவானா? நம்ம மதப்படி பகவான் அத்வைதிகள்கிட்ட எல்லாம் சண்டைக்காக வர போகிறார். ஏன்னா அத்வைதிக்கும் பகவான்கிட்ட ஈஸ்வரங்கிட்ட பக்தி இருக்குது. இந்த சரீர திருஷ்டியில், வியஷ்டி திருஷ்டியில், இண்டிவிஜுவல் ஆங்கிளில் பக்தி இருக்குது, ரிலேட்டிவ். வியாவகாரிக திருஷ்டியா ஈஸ்வர பக்திமான், பாரமார்த்திக திருஷ்டியா என்னென்னா ஈஸ்வரனும் ஜீவன் எல்லாம் ஒன்றுங்கிற ஞானத்தோடு இருக்குது. என்ன தப்பு? தப்பு ஒன்றும் இல்லையே. இல்லை இது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றுன்னா அப்படி இல்லையே. இப்போ ஃபேக்டை புரிஞ்சுன்னு இருக்கு. அதனால என்ன அதர்மாச்சரணமாக பண்ணுறோம்? விவகாரம் முழுக்க தர்மத்தை யார் மறுக்கிறார்கள்? எல்லா மகான்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். அத்வைத்திகளை அதர்மிஷ்டர்கள்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். சம்பிரதாயமாக படித்தவங்களை அத்வைத்திகள் அதர்மவான்கள், அத்வைதிகளுக்கு பக்தி கிடையாது அப்படின்னு சொன்னான்னா அத்வைத சம்பிரதாயமே தெரியாதவன் அர்த்தம். அது தனி டாபிக். ஆக ஒருபடியாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கணும். அதாவது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அந்த தத்துவம் நான் சொல்லணும். அந்த தத்துவம் நான் தான். அந்த நான் சொல்ல முடியுமா முடியாதாண்ணா? முடியும். ஏன்னா நான் தானே இதை விசாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது.
உணர்வுங்கிற போது நான் உணர்வாக இருக்கிறதுனால தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கேன். மனசு எதை சிந்திக்கிறது? உணர்வை சிந்திக்கிறது. தனக்கு இது அடுத்த மந்திரங்கள்லாம் இதை தெளிவுபடுத்த போகிறது. ஏன் அவர் கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காதுன்னு சொன்னால், இதுலேயே பிரிக்க முடியாமல் இருக்கப்பா. காதோடு சேர்ந்துருக்கு, காதுக்கு கேட்குற சக்தியை கொடுத்துருக்கு, ஆனால் காதுக்கு வேறாக இருக்கு. அது யாருன்னா, இது ரெண்டும் சேர்ந்துருக்கிறது நான் தான். உணர்வாகவும் நான் இருக்கேன், உணரப்படுகின்ற பொருளாகவும் நான் இருக்கேன். அதுதான் முக்கியம். இந்த உடம்பில் உணர்வாகவும் நான் இருக்கிறேன். இந்த உடலை உணர்பவன் யார்? நான். நான் உணர்வாகவும் இருக்கிறேன், உணரப்படும் பொருளாகவும் நான் இருக்கிறேன். என்னை உணரப்படும் பொருளோடு என்னை இணைத்து விட்டேன். உணரப்படும் பொருளோடு மனதோடு என்னை இணைத்து கொண்டு விட்டேன். அதனால் நான் வேறு மனம் வேறு என்று தெரியாமல் இருக்கிறேன். இப்போ உட்காந்து மணிக்கணக்காக இதை பற்றியே நான் யோசிக்கிறதுனால இப்போ எனக்கு புரிகிறது, இந்த உடம்பு என்னை, உணர்வாகிய என்னை வரையறுப்பது போல இருக்கிறது. உண்மையில் நான் வரையறுக்கப்பட முடியாதவன். நான் இந்த உடல் மாத்திரமல்ல, எல்லா உடலிலும் உணர்வாக இருக்கிறேன். இதுக்குள்ளே இன்னும் நுணுக்கம் உண்டு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சுவாமிஜி என் மனசில் இருக்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்கள் எனக்கு தெரியாது. எண்ணங்களை அறிகின்ற உங்களுடைய எண்ணங்களை நான் அறிய முடியாது, என்னுடைய எண்ணங்களை நீங்கள் அறிய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என் மனதையும் நீங்கள் நிறைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? நானோ நீங்களோ, நாம் எல்லோரும் ஒன்று தான். உண்மையிலே உணர்வாக இருக்கிறோம். உணர்வு என்பது ஒன்று தான். சிற்றுணர்வு பேருணர்வு என்று கிடையாது. புத்தியில் இருக்கிற குவாலிட்டியில் வேணால் சிற்றறிவு பேரறிவுலாம் சொல்லலாம், ஆம்னிஷியன்ட் ஆம்னிபொட்டன்ட் சொல்லலாம். கான்ஷியஸ்னஸில் என்னது மெகா கான்ஷியஸ்னஸ்ஸு, என்னது நானோ கான்ஷியஸ்னஸ் எல்லாம் கிடையாது. அணு சைத்தன்யம், மகச் சைத்தன்யம் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அப்படி எங்கேயுமே நான் படித்ததில்லை. சைத்தன்யத்தில் மகச் சைத்தன்யம், அணு சைத்தன்யம் இப்படிலாம் இருக்குது. எங்கே சொல்கிறாங்க, சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன், நான் படித்ததில்லை. அங்கே தான் நம்ம ஒரு வித்தியாசம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரெண்டாக பிரிக்கிறேன். உணர்வு வேறு, உணர்பவன் வேறு, உணரப்படுவது வேறு. மூணாக பிரிக்கிறேன், நல்லா கவனிங்க. உணர்வு வேறு, உணர்பவன் வேறு, உணரப்படுவது வேறு. என்னிடத்தில் நான் 3 அம்சமாக இருக்கேன். உணர்வாக இருக்கிறேன், உணர்பவனாக இருக்கிறேன், உணரப்படுபவனாக இருக்கிறேன். உணரப்படுவதை உணர்பவனாக இருக்கிறேன். அவ்வளோதான். அப்படி வச்சுப்போம். உணரப்படுவதாக இருக்கிறேங்கிறதெல்லாம் அப்புறம் வரணும், அடுத்த லெவல் அது. இது ரெண்டு தெரிஞ்சால் போகிறோம். உணர்வாகவும் இருக்கிறேன், உணர்பவனாகவும் இருக்கிறேன். மனதின் கோணத்தில் நான் உணர்பவன், உணர்வின் கோணத்தில் நான் உணர்வு. நான் இப்போ என் உள்ளத்தை நான் உணர்கிற போது நான் உணர்பவன். ஆனால் உணர்பவன் என்னும் தன்மை எதனால் வந்தது? உணர்வால் வந்தது. சந்தேகம் இருக்கா? உணர்வு வேறு, உணர்பவன் வேறு. உணர்பவன் அப்படிங்கிற போது இண்டிவிஜுவாலிட்டி வந்துடும். உணர்வுங்கிற போது இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. இண்டிவிஜுவாலிட்டினா இருக்காது. அதனால் பிரமாத்தா அநேகம், சைத்தன்யம் ஏகம். அப்பிரமாத்திரு சைத்தன்யம் ஏகம், பிரமாத்திரு சைத்தன்யம் அநேகம். அப்படி பிரிக்கணும். புரியுறதா? உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை உணர்பவர்களாக இருக்கிறீர்கள், அது வேறு. அந்த உணர்பவன் தன்மைக்கு, உணர்பவன் என்னும் தன்மைக்கு மூலம் உணர்வு. ஆகவே மனசு எண்ணுபவன். இப்போ மனசோ மனஹா அப்படின்னா, மனசுன்னா என்ன அர்த்தம்? சங்கல்ப விகல்பாத்மகம். அது சிந்திக்கிற சக்தி. இது வேண்டாங்கிறது, இது வேணுங்கிறது. ஆக இந்த சிந்திக்கிற சக்தி உள்ள அந்த மனசு, சிந்திப்பவனாக இருக்கேன்.
இந்த மனசுக்கு நான் இந்த உணர்வு இரவல் வாங்கப்படுற போது என்ன ஆகுதுன்னா அது சிந்திப்பவனாக மாறுகிறது. சிந்திக்கிற சக்தியை உடைய மனதிற்கு சிந்திக்கிற சக்தியை கொடுக்கிறது சைத்தன்யம். ஆனால் சிந்திப்பவனாக இருப்பது அதைத்தான் நம்ம பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவன்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் சிதாபாசன்னு சொல்கிறோம். அவனுக்கு தான் கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் துவைத்த திருஷ்டி. ஆனால் நம்ம அதுக்கு மேலே போகிறோம். ஆக நான் உணரப்படு பொருள் உணர்பவன் என்னும் தன்மையையும் கடந்து உணர்வாக இருக்கிறேன். உணர்வேதான் பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. சோ ரிலீஃப். அப்பா நாசமாக போச்சு இந்த உணர்பவன். இண்டிவிஜுவாலிட்டி இதுதானே எனக்கு மகா சம்சாரம். என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விடவா எனக்கு பெரிய தொந்தரவு இருக்க போகிறது? அதுதான் யான் எனது எனும் செருக்கு அறுக்கிறது. யான் எனது எனும் செருக்கு அறுக்கிறது இதனால தான் முடியும். ஏன்னா இந்த நான்கிறதே ஒரு போலி நான். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு புரியறதுக்காக சொல்கிறோம். அகம் சைத்தன்யம்னு சொல்கிற போது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஆக எல்லோருடைய காதுகளுக்கும் அப்படி போகணும். எல்லோருடைய காதுகளுக்கும் ஏன்னா ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கான். இது இவனுக்கு மாத்திரம் தானே இந்த பாடம், நம்ம அத்தனை பேருக்கும் சேர்த்து படிக்கிறோம். நான் என்ன ஜோசியமாக சொல்கிறேன் தனித்தனியாக ஒருத்தர் வாங்குங்கிறது. எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக தானே பாடம் நடந்துட்டுருக்கு. இது மூல பிரச்சனை, மூல காரணம். இது நம்ம வாழ்க்கையில் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் என்னென்னா ஆத்ம அஜானம் தானே காரணம். தரதி சோகம் ஆத்மவித்துன்னு தானே சொன்னார் நாரதர். ஆத்மாவை தெரிஞ்சுக்காததுனால தான் கஷ்டப்படுறான். பண்டிதாக ந அனுசோச்சந்தி ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யः ஆச்சரியவத் சைனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன செய்வ கஷ்டித்து. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன ஆச்சரியம், நானே அதுதானே, அதுவே நானே தான், அது எங்கேயோ இருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த தேவன் யார், எந்த தேவன் இவற்றையெல்லாம் இதோடு சேர்த்து வைத்திருக்கிறான் என்று கேட்டால் அந்த தேவன் காதுக்கு காதாக இருக்கிறான். காதுக்கு காது கேட்கும் தன்மையைக்கு காரணமாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறான். அது பாரோ வாங்கிக்கிறது. இந்த சேதனத்தன்மையை இரவல் வாங்கி கொண்டு அது சேதனம் மாதிரி நடிக்கிறது. இது உட்காந்து இப்படி பொறுமையாக விசாரம் பண்ணாதான் தெரியும் எவ்வளோ பெரிய மாயை இது. இந்த மாயை புரியாமல் நாம் இது உண்மைன்னு நம்பி இப்படி வாழ்கிறோமே. இந்த ஜீவகாங்கிறது மகா மாயை. நான் ஒரு சிற்றுயிர் என்பது போன்ற ஒரு மாயை என்ன இருக்க முடியும்? சர்வ வியாபகமான என்னை போய் ஒரு அல்பமாக காட்டுறதே இது மாயா சிருஷ்டி. நான் இந்த மாயைக்கு மயங்க மாட்டேன், மாயைக்கிட்டேயே சொல்லிடுறேன். இந்த மாயைக்கு நான் ஆள் இல்லை, நான் தயாராக. அதுக்கும் நம்ம சொல்லுவோம் அந்த மாயை தான் அனுகிரகம் பண்ணணும்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வேறு பாடம். இப்படியே அது சுற்றிகிட்டே இருக்கும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா. வேறு எங்கேயும் போகக்கூடாது. இது யோசிக்க ஆப்ஜெக்டிஃபிகேஷனே மைண்டில் ஓடக்கூடாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு அது என்னவோன்னு நினைக்கக்கூடாது. நான் தான் அது, நான் உணர்வாக இருக்கிறேன், உணர்வே நான், நானே உணர்வு. பிரஜானம் பிரம்ம அகம் பிரஜானஸ்வரூபா. இது முழுக்க இங்கே ஈஸ்வரனையோ ஜீவனையோ நம்ம கொண்டு வரல. இந்த பாடத்தில் எங்கேயுமே ஜீவன் ஈஸ்வரனுங்கிறதையே நம்ம கொண்டு வரல. ஏன்னா இதுக்கு அடுத்த மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறது நீ துவைத்தத்தை நிஷேதம் பண்ண போகிறார். நேதம் எதிதம் உபாசத்தை, நீ ஜீவாத்மாவும் கிடையாது பரமாத்மாவும் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆத்மா. ஜீவன் பரன்,
அல்பன் மகத்து, நீ சின்னது அது பெருசு, இது ரெண்டுமே மாயா காரியம். இருக்கிறது ஒன்று தான், அத்வைதந்தான். அத்வைதத்தில் சின்னது பெருசை கற்பனை பண்ணி இருக்கிறது மாயை. உயர்வு தாழ்வை கற்பித்தது மாயை. ஆனால் விவகாரத்தில் அப்படி தான் இருப்போம். உயர்வு தாழ்வு அனுபவத்தில் இருக்கும். ஆனால் அந்த உயர்வு தாழ்வு உண்மை இல்லைங்கிற அறிவும் இருக்கணும். உயர்வு தாழ்வு என்பது உலகத்தின் இது. அந்த உயர்வு தாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சம்சாரம் காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அஜ்ஞானத்தில் இருக்கிறவர் அஜ்ஞான விவகாரம் மெஜாரிட்டி பீப்புள் அஜ்ஞானிகள் தானே. எத்தனை பேர் இது டைம் கொடுத்து யோசிக்கிறாங்க? யோசித்தாலும் எத்தனை பேருக்கு இது புரியறது? அதனால தானே பகவான் சொன்னார், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதை எடுத்து மணிக்கணக்காக ஒருத்தன் டீச் பண்ணிகிட்டு இருக்கான்னா அவனை ஆன்னு வாயை திறந்து பார்க்குறான். இல்லாட்டி என்னது, நான் அந்த ஆச்சரியவத் பஷ்யத்தி, இந்த தன்னை பற்றியே தான் தெரிஞ்சுக்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்படியா, நான் எங்கும் நிறைந்தவனா, காலதேச வஸ்துக்கள்லாம் என் மேலே கற்பிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் ரொம்ப ரேர். ஆச்சரிய சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அரிதானவன், வியப்பு. எது அரிதோ அதுதானே வியப்பு. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரேர். அந்த புரிஞ்சுக்கிறவங்களையும் அந்த புரிஞ்சுக்கிற போது அவனுக்கு வியப்பாக இருக்குது. இவ்வளவு பெரிய உண்மையை வச்சுன்னு நான் நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக சதானந்த ஸ்வரூபமாக இருந்துட்டு இப்படி இந்த சம்சாரம் உண்மைன்னு நினைக்கிறேனே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கப்பா. துக்கமே இல்லாத எனக்கு துக்கம் இருக்கிற மாதிரி காட்டுறதே இந்த மாயை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆக இந்த நான் உணர்வு என்பதும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற இந்த அல்பமான இந்த ஜீவத்துவம், இந்த இண்டிவிஜுவாலிட்டியை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பாக வருது. இதுக்கு என்னதான் மரியாதை, இதுக்கு என்னெல்லாம் மரியாதைகள். இந்த இண்டிவிஜுவாலிட்டியை போட்டு குளிப்பாட்டோன்னு ஜென்மமாக குளிப்பாட்டின்னு இருக்கான். பணத்தால் குளிப்பாட்டுறான், பதவியால் குளிப்பாட்டுறான், உறவுகளால் குளிப்பாட்டுறான். என்ன பண்ணாலும் போகலேங்கிறது, திருப்தி வரமாட்டேங்கிறது. ஆகையினால என்னதுன்னு அகங்கார நாசகா, அகங்கார நாசகான்னு இந்த அகங்காரம் என்னதுன்னா, ஒரு உதாரணம் சொன்னேனே, வறுத்த விதை போன்றது, அப்புறம் எரிஞ்ச கயிறை போன்றது. இது பந்தப்படுத்தாது, ஒரு நிழல். அதனால தான் நிழல் உணர்வுங்கிறோம். இது நிஜ உணர்வு அல்ல. உணர்பவன் நிழல் உணர்வு, உணர்வே நிஜமாகும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத்வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா. அப்போ எந்த தேவன்னா அது நீயேங்கிறார். அதுதான் பாடம், நீயே தான் அதுங்கிறார். எதனால் தூண்டப்பட்டு மனது எல்லாவற்றையும் விரும்புகிறது? மனம் சிந்திக்கும் சாமர்த்தியம் உடையதாக இருக்கிறது. எதனால் கண் பார்க்கும் தன்மையை உடையதாக இருக்கிறது? எதனால் கேட்கும் தன்மையுடையதாக காது இருக்கிறது? எதனால் மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் உன்னால் அப்படிங்கிற. உன்னால்னு சொல்கிறது நேரடியாக சொல்லாமல் காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அதை மறைமுகமாக சொல்கிறார், டைரெக்டாக சொல்லலை, டீச் பண்ணலை. நீ ஒரு நாளும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடக்கூடாது. பண்ணினா இந்த ஞாபகம் வச்சுங்க, 6 சொல்லி வச்சுருக்கேன், மறந்துடக்கூடாது. திருஷ்யத்துவம், அச்சேதனத்துவம், பௌத்திகத்துவம், சகுணத்துவம், சவிகாரத்துவம், ஆகமாபாயித்வத்துக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அகம் அதிருஷ்யா அஸ்மி, அதிருஷ்ய சைத்தன்யோஸ்மி, அதிருஷ்ய சைத்தன்யோஸ்மி. சைத்தன்யம் ரெண்டும் வந்துடுத்து. அதிருஷ்யம் சைத்தன்யோஸ்மி. அகம் நிர்குணோஸ்மி, அகம் நிர்விகாரோஸ்மி, அகம் அநாகமஹ அனபாயி நித்யோஸ்மி. அகமேவ, நான் இதெல்லாம் வியாபிச்சிருக்கேன். ஆக நான் தான் அறியப்படு பொருளாகிய உடம்பையும் மனசையும் வியாபித்து அதுக்கு அனுகிரகம் பண்ணி அது செயல்படுறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். அது ஏன் சந்நிதியில் செயல்படுறது. அது ஆனால் என்னமோ எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறதா ஒரு கற்பனையை உருவாக்கி அது பாடுபடுத்துறது. அங்கே தான் நம்ம ஒன்றும் ஆன்சரே பண்ண முடியாது. அதுதான் மாயா. அதுக்கு தான் மாயைக்கு நிறைய சொல்லியிருக்கோம்.
கயிறை பாம்பாக பார்க்குற போது சொப்னத்தையே எடுத்துக்கோங்களேன். சொப்னம் ஏன் வருதுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? சொப்னம் நம்ம ஜாகிரத அவஸ்தையில் பார்த்த வாசனையினால், ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு விழிப்பு நிலையில் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தூங்குகிற போது வேறு விதமாக அது பிரகாசப்படுத்துறது, வெளியில் வர்றது. ஜாகிரத அவஸ்தாயாம் எத் திருஷ்டம் எத் ஸ்ருதம் தத் ஜனித வாசனையா நித்ரா சமயே எஃப் பிரபஞ்ச பிரதீயத்தை சா ஸ்வப்னாவஸ்தா. ஏன் ஸ்வப்னாவஸ்தை வருது? ஸ்வப்னாவஸ்தைக்கு டெஃபினேஷன் சொல்கிறீங்க, ஸ்வப்னாவஸ்தை ஏன் வருது? இந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் மாயா. ஒன்றும் சொல்ல முடியாது. சொப்ன பிரபஞ்சத்தில் இருக்கிற சுகதுக்கத்துக்கு இப்போ ஜாகிரத அவஸ்தையில் சனி தசை இருந்து சொப்னாவஸ்தையில் இருக்கிற எனக்கு குரு தசை இருந்தால், நான் சொப்னாவஸ்தையில் ஒரு ஜோசியர்கிட்ட போகிறேன், நீ ஆஹா ஓஹோன்னு இருக்க போகிற, நீ தான் இந்த தேசத்துக்கே பிரதம மந்திரின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோவேன். அப்புறம் முழித்த உடனே பார்த்தா தெரியுது இங்கே தான் இருக்கேன் மரத்தடியில். அப்போ சொப்னத்தில் நான் இருந்தது உண்மையா இது உண்மையான்னு கேட்டால் இதுக்கு பேர் மகாஸ்வப்னம் தீர்க்கஸ்வப்னம்ட்டான். ஆகையினால் இந்த உண்மையை புரிஞ்சின்ற பிறகு எனக்கும் இந்த உடம்புக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னதுன்னா மித்யா சம்பந்தா, வாஸ்தவமான சம்பந்தம் இல்லை. இந்த சம்பந்தத்தை, இந்த உடம்புக்கும் எனக்கு இருக்கிற கனெக்ஷனை நான் பொய்ன்னு சொல்லலை, அனுபவிக்கப்படுறது. உண்மைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா யோசித்து பார்த்தா இதுக்கு சப்ஸ்டான்ஸே இல்லை. நான் தான் ரியல் சப்ஸ்டான்ஸ், கான்ஷியஸ்னஸ் தான் ரியல் சப்ஸ்டான்ஸ். இது போகிற சமாச்சாரம், இது அறியப்படுற சமாச்சாரம், இது உயிரில்லாத உணர்வில்லாத ஒரு பொருள். இது குணங்கள் மாறிக்கொண்டே இருக்குது, இது அனித்தியமாக இருக்குது. இதை போய் நான் எப்படி கிளைம் பண்ணுறது? இதை போய் நான் கிளைம் பண்ணுறதை விட பைத்தியக்காரத்தை என்ன இருக்க முடியும்? அதிருஷ்ய சைத்தன்ய நிர்குண நிர்விகார நித்தியஸ்வரூபமாக இருக்கிற அது நான் கிளைம் பண்ணிப்பேனா? இதோட என்ன சேர்த்துப்பேனா? ஐடென்டிஃபை பண்ணிப்பேனா? இதோட என்ன சேர்த்து பைத்தியகாரத்தனமாக எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம். அது மாத்திரமில்லை, எல்லாரையும் அப்படி பார்ப்பேனா? எல்லாரையும் பார்க்குற போது என்ன, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை தான், ரியாலிட்டியே கிடையாது. ஆக சைத்தன்யேகமேவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம், சைத்தன்யமேவ சத்தியம், அது ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறது தான் தாத்பரியம். ஆக இதை புரிஞ்சுக்கிறதுனா அதை தான் சொல்கிறா, ஞாத்வா சக்ஷுஷச்சு இதி தம் தேவம் ஞாத்வா, அந்த சைதன்யத்தை அறிந்து. அவ்வளோதான். அறிஞ்ச உடனே அதுக்கு பூஜையெல்லாம் பண்ண முடியாது, அறிவதே பூஜை. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தான் மகா பூஜை. மோட்சத்துக்கு பரமசாதனம் இதுதான், வேறொன்றும் சாதனம் கிடையாது. அவிரோதிதையா கர்ம நா வித்யாம் வினிவர்த்தையேத் வித்யா வித்யாம் நிகந்தியேவ தேஜஸ் திமிர சங்கவத். ஆக இந்த ஞானம் போரும், சஃபிஷியன்ட், இது போதுமானது. இந்த அறிவே போதுமானது. இந்த அறிவே நிலைச்சிருக்கிறதுக்கு தான் தொடர்ந்து படிப்போம். இந்த அறிவே நிலைச்சிருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை பாட்டுக்கு நடந்திருக்கு. பொய்யான வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கட்டும், அது இருந்தால் என்ன இறந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துடும். இதெல்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஞானம். அப்படி இருந்துட்டு அது என்ன, அவன் அந்த ஞானத்தோடு இருக்கிறவனுடைய மனசு அவனுக்கு தானே தெரியும். இந்த ஞான பலம் இருக்கிறத போய் யார்கிட்ட புரிய வைக்க முடியும்? இதுக்கு எத்தனை வருஷமாக நம்ம படிக்கிறோம், எத்தனை வருஷமாக இதுக்காக மெனக்கிடுறோம், இதையே எத்தனை வருஷமாக சிந்தனை பண்ணுறோம். அப்போ அதுக்கு அந்த மனசுக்கு அந்த ஒரு சக்தி வந்துடுமா இல்லையா? அந்த ஞான பலம் வந்துடும். ஆக மனதை மதிக்காத மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்போம், அவ்வளோதான். மனதை மதிக்காத மனதுக்கு எவ்வளவு மதிப்பு தரணுமோ அவ்வளோதான் தருவோம். அந்த மனசை ரொம்ப பெருசாக நினச்சின்னு அது இருக்கிற துக்கத்தையெல்லாம் நம்ம வேறு வாரி போட்டுக்க மாட்டோம், வாழ்ந்து கொண்டு. தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத்
அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. சேர்ந்து சொல்லுங்க. ஐயனே எனதுள்ளே நின்று மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.